ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be the holy name of the இந்த Lord. புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். God has given us a new month. இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். We all know well this month's promise. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalms 20 verses 2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. May he send you help from the sanctuary and strengthen you out of Zion. இங்கே தாவீது சொல்றான், அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. David says here, may he send you help from the sanctuary and strengthen you out of Zion. சீயோன் பரிசுத்த ஸ்தலம் தான். Zion is a holy place. அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த சீயோனிலிருந்து அவங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் என்று தாவீது இந்த இடத்துல சங்கீதத்துல சொல்லுகிறார். In David's here in Psalms, David says that from Zion, the holy place, God sends help. இது ஒரு ஆபத்தான சூழ்நிலையில தாவீது ஜெபித்ததான ஒரு ஜெபம். This is the prayer when David prayed when he was in a dangerous situation. ஒரு விக்கட்டான சூழ்நிலை மத்தியில தான் வாழ்க்கையில தடுமாறி கொண்டிருந்த வேளையில தேவனை நோக்கி தனக்கு பட்சமாக ஒருவருமே இல்லை, அந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து தான் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். In the hardship situation where David was stumbling, and in that situation he looked on to God and he prayed to the Lord, and this is what is told here. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான ஆபத்து, கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க வேண்டியது வரும். In every one of our lives we have to meet troubles, problems, dangers and calamities, difficulties in our life. கண்டிப்பா இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களிலே அப்படிப்பட்டதான சூழ்நிலை வழியாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கடந்து போக வேண்டியது வரும். And surely when we are alive in this world, everyone we have to pass three situations and we have to face the situations. அந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய மனுஷிகமான மாம்சிகமான பலத்தின் மேல் நாம் சாராதபடிக்கு தேவ பலத்திலே நாம் சார்ந்திருக்கணும். In all the situations we should not lean on to the strength of our flesh, or we should not lean on carnally and live. அந்த சங்கீதத்திலே தாவீது அவருடைய நம்முடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லுகிறார். And here David says, and God grants the desires of our heart, he says. அவர் ஆதரிப்பாராக. He says, and he shall அவர் ஏற்றுக்கொள்வாராக. He shall fulfill. அவர் நிறைவேற்றுவாராக. He shall accept it. அவர் நிறைவேற்றுவாராக. He shall fulfill. இப்படி எல்லாம் சொல்லி அவர் செவி கொடுப்பாராக. Let him hear. இவர் எல்லாத்திலும் அவர் செய்வாராக, கேட்பாராக, அவர் செவி கொடுப்பாராக, ஆதரிப்பாராக என்று ஏன் இந்த வார்த்தை அவர் சொல்றாரு? In this verses in the chapter when we read, he says that no, he will do it, he will hear you, he will fulfill. And all this why we say, why it is said that he will do, he will fulfill and he will hear. அந்த தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம் தேவனிடத்தில் உள்ள ஒரு விசுவாசம் தான். The faith what David had was the faith which came from God. சிருஷ்டிப்பின் தன்மை தேவனிடத்தில் இருக்கிறது. The nature of creation is with the Lord. அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது உண்டாவதாக என்று சொன்ன உடனே அப்படியே உண்டாயிருச்சு. The Genesis what we read here is God said, let it be done, it was done. அவர் ஆதரிப்பாராக. It said let it be fulfilled. அவர் ஏற்றுக்கொள்வாராக, ஜெபத்தை ஏற்றுக்கொள்வாராக. Let him accept our petitions. நம்முடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. He shall fulfill all our counsels. வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவாராக. He shall fulfill all our petitions. அவர் எங்களுடைய ராஜா செவி கொடுப்பாராக. He will heed. இப்படி எல்லாம் சொல்ல அப்படியே அது நடக்குது. When it is said like this, it is so done. அதுதான் அந்த விசுவாசத்தை தான் தாவீது வைத்துக்கொண்டு இந்த சங்கீதத்துல சில ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து எல்லாம் மேன்மை பாராட்டுகிறாங்க. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்றார். And keeping that faith only, David is writing all these verses, and also he clearly quotes some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. இந்த ஜூலை மாசத்துல நீங்க எந்த சூழ்நிலைகள் மத்தியில, நெருக்கங்களிலே, ஆபத்தான சூழ்நிலையில, வேதனையான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும் தேவன் உங்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். In this month of July, whatever the dangers and whatever the troubles and whatever the difficult situation you may pass through, but the Lord God promises you, he shall send you help from his sanctuary. ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்தை துவக்குறவர் அவர். Because he is the one who starts your faith. விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவராக. And also he is the one who ends your faith too. அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை துவக்கினவர் அந்த விசுவாசத்தின்படி அந்த விசுவாசத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். Therefore he who has started
the faith in you, surely he shall fulfill and end this faith in you too. ஆனா நீங்க என்ன நினைக்கணும்? நீங்க என்ன செய்யணும்? But what you have to do, அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார், he shall send me help, அவர் எனக்கு ஆதரவாக இருப்பார், and he shall be my அவர் strength, என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று he shall answer my prayer. உங்க தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை நீங்க ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. Never you should leave the faith which you have kept on the Lord God. அதுதான் அந்த சங்கீதம் முதலாம் சங்கீதத்துல என்ன முதலாம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? What we read in the first verse, என்ன ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாராக. may the Lord answer you in the day of your trouble. ஆபத்து, கஷ்டங்கள், வேதனைகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறதான பலவிதமான பரீட்சைகள், சோதனைகளின் நேரம் அது. Troubles and difficulties and pains, all these are situations of tests and examinations which is given in our life. இதுல யாக்கோபுக்கு நிருபக்காரர் சொல்றாரு, Now here we see Jacob says, நீங்கள் பலவிதமான சோதனையில, ஆபத்துல சில நேரங்கள்ல அகப்படுவீங்க. sometimes you are caught into many times of temptations and trials in your அப்ப life. நீங்க என்ன செய்யணும்? நீங்க அந்த சோதனையில நீங்கள் அது உங்களுக்கு பொறுமை உண்டாக்குது என்று சொல்லி அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். He says, and it brings preservance in your life and count it as a great joy, he says. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, James 1:2 and 1:3. நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படுவீர்கள். Now you are caught into many types of trials and temptations, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, knowing that the testing of your faith, அந்த சோதனை, the temptations, அந்த ஆபத்து the calamities, உங்களுக்கு எதை உண்டாக்குகிறது? what it brings you, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன அனுபவத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது? it brings what experience in your life. ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த சூழ்நிலை அனுமதிக்கணும் நீங்க கேள்வி கேட்க கூடாது. You should not ask question, why did God permit this situation in my இந்த life? பாதையில உங்களை கொண்டு போகணும். Why he has to take you in this path? ஏதோ தப்பு பண்ணிட்டனோ, Did I commit any fault? ஏதோ ஒரு குற்றவாளி ஆயிட்டனோ, Am I accused or guilt? அதுக்கு தான் தேவன் எனக்கு இந்த தண்டனையை தந்துட்டாரோ, Or for that purpose God has given me this என்று punishment? சொல்லி நீங்க உங்களை ஒரு பக்கம் சுத்திகரிக்கணும். You have to say this one side to sanctify you. மற்றொரு பக்கத்துல நீங்க என்ன செய்யணும்? Another part, நீங்க மற்றொரு பக்கத்துல இந்த சூழலில் மத்தியில உங்களுடைய கண்கள் ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்துக்கு நேராக தான் ஏறெடுக்கணும். and midst of this situation, your eyes has to be lifted up towards the hill where you get your help from. அது 121ஆம் சங்கீதத்தை நீங்க தியானிக்கணும். அந்த And you have to meditate Psalms 121. என் ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். I lift up my hill towards the hills where my help அந்த cometh from. சங்கீதத்தெல்லாம் தாவீது என்ன சொல்றாரு? What David says in the அவர் Psalms, உன்னை காப்பார் காப்பார் காப்பார், இதுதான் சொல்லிக் கொண்டே he வருகிறார். keeps telling he will preserve you and preserve you and preserve you, உன் காலை தள்ளாட விட்டார். and he shall not make அவர் your உன்னை foot stumble. காக்கிறவர் உறங்கா. He keeps you will not slumber. உன்னை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. He who keeps you shall neither sleep nor slumber. கர்த்தர் உன்னை காக்கிறவர். The Lord is your keeper. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். The Lord shall keep you from all evil. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். He shall preserve your soul. கர்த்தர் உன் போக்கை வரத்து இது முடன் என்றென்றைக்கும் காப்பார். Lord shall preserve your going out and coming in from this time அப்போ forth. அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு Therefore children, those who look unto him, 121ஆம் சங்கீதத்துல 6 இடங்களிலே பாதுகாப்பு பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். in Psalms 121 in 6 places God quotes about the protection, உங்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு பாதுகாவல், the protection which God gives to you. சுருக்க சொல்ல போனால் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள், ஆபத்துகள் இருந்து, உங்களுடைய சோதனையிலிருந்து விடுவிக்கப்படக்கூடிய காரியங்கள், Especially the things which sets you free from all your difficulties and calamities and நீங்கள் dangers. பலவிதமான, முதல்ல யாக்கோபு 1ல என்ன வாசிக்கிறோம்? What we read in James 1, பிள்ளைகளே நீங்கள் பலவிதமான சோதனையில அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் அப்ப பரீட்சையானது, விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை இருக்குது. it means that knowing the testing of your faith, so faith is having a testing. பரீட்சைனாலே பிள்ளைகளுக்கு பயமா தான் இருக்கும். When children have the test, they are afraid. இந்த பரீட்சைக்காகவே ஒரு ஃபீவர் வரும் தெரியுமா? Do you know for this test or exam they have fever? என்ன ஃபீவர்? What fever? எக்ஸாம் ஃபீவர் வரும். Exam fever. பரீட்சை போன பிறகு ஃபீவர் போயிடுவாங்க. When the exam passes on, the fever also passes out. ஐயோயோ, ஏன் இந்த பரீட்சை கேன்சல் ஆகாதா? Oh, will this exam not be cancelled? கோவிட் திரும்ப வராதா? No, will it COVID not come உடனே again? என்ன செஞ்சிடும்? எக்ஸாம் எழுதாமையே பாஸ் பண்ணிடலாம். Without even conducting exam or having exam, we can get passed. பிள்ளைகளுக்கு பரீட்சைன்னு சொல்லி சொன்னாலே என்னது ஒரு பெரிய பயம். ஐயோ என்ன ஆக போகுது The தெரியல. children have fear when they have to face the examinations, பாஸ் the test. பண்ணிடுவேன், I'll be passed. அது ஓகே.
பாஸ் பண்ணிடுவேன், I'll be passed, that's okay. ஆனா என்ன மார்க்னு கேட்டுருவாங்களே, But they'll ask what mark, அதுதானே இங்க வெக்கமா இருக்குது. and that will be shame. அது கேட்காம இருந்துட்டா பிரச்சனை இல்லை, எல்லாம் பொதுவா பாஸ்ன்ட்டா வேலை முடிஞ்சு போச்சு. If generally or commonly they say pass, it's good. அப்ப அதுல மார்க் என்னன்னு கேட்கும்போது கொஞ்சம் அப்படியே டவுனா இருக்குமே, அதுக்காக என்ன செய்யறது? சில தப்பா கூட மார்க் கம்மியா இருந்தாலும் கூடுதலாவே சொல்லிட்டுருவாங்க. If they ask what is the mark, it will put us into shame, and for that some say increase and say their marks even they're less. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் சில பரீட்சைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Therefore in our lives also God has kept certain examinations and tests in our என்ன life. பரீட்சை? So what is the test? என்ன சோதனை? So what is the temptation? விசுவாசத்தின் பரீட்சை. That is the testing of your faith. அப்ப அந்த விசுவாசத்தின் பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார். Therefore the testing of your faith is permitted by God, and God permits this. தேவன் அனுமதிக்காம என் வாழ்க்கையில ஒண்ணும் வராது சொல்லுங்க. Say that unless God permits, nothing will come in my life. நீங்க அப்படிதான் சொல்லணும் ஆண்டவரிடத்துல. You have to say so. என் தேவன் அனுமதிக்காம unless God permits, என் வாழ்க்கையில ஒண்ணும் வராது. nothing will come in my life. என் தேவனுடைய அனுமதியின் மேல் தான் எனக்கு விசுவாசத்துல ஒரு எக்ஸாம் வைக்கிறார், ஒரு பரீட்சை வைக்கிறார். As per God's permission only, there's a testing of my faith conducted. இதுல எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவர் யாரு? Who shall go so goodness to us here? இந்த விசுவாச பரீட்சையில எங்களுக்கு உதவி செய்கிறவர் யாரு? And who is that who helps us in the testing of the faith? யார் எனக்கு உதவி செய்கிறது? Who shall help me? நார்த் இந்தியால உள்ளவங்களுக்கு எல்லாம் நீட் எக்ஸாமுக்கு ஹெல்ப் கிடைச்சிச்சு. In North India for NEET exam help was given. உதவி செய்தறதுக்கு அங்க கரம் கிடைச்சிச்சு அவங்களுக்கு. There was a helping hand for them there. என்னது? அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சு. அதான் இன்னைக்கு பார்லிமென்ட்ல வேண்டாம், நீட் வேண்டாம்னு சொல்றாங்க. நாங்களும் சொல்றோம் நீட் வேண்டாம்னு. That's why people say we don't want NEET, and we also say that we don't want NEET. ஏனென்றால் இன்றைக்கு என்ன செய்கிறது? அதற்கு ஏதாவது நமக்கு சப்போர்ட் கிடைக்காதா? Will we not get any support? இந்த பரீட்சையில எனக்கு ஏதாவது क्वेश्चन ஏதாவது கிடைச்சா அதை பாஸ் பண்ணக்கூடிய அந்த பாதையில கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாகாதா? இது எல்லாருடைய கேள்வி. If I get a questions, I'll be passed and I shall move forward in the path, and we have such questions in our lives. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பரீட்சையோ தேவன் அறியாமல், தேவன் அனுமதிக்காமல் ஒன்று வராது, மறந்துடாதீங்க. Children of God, in your lives, all the testings and examinations, unless God permits, nothing is going to come to your life. வாழ்க்கையில நான் அப்படிதான் இந்த வாழ்க்கையில இந்த விசுவாச பாதையில ஓடிக்கிட்டே இருக்கிறேன். In my life I understand that, and in my faith path I'm running. எனக்கு நல்லா தெரியும். I knew it well. என் தேவன் அறியாமல் எனக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லி தெரியும். I know it well. Unless my God knows, nothing will happen to me. அனுமதிக்காமல் ஒண்ணும் நடக்காது. Nothing, unless God permits, nothing will happen in my life. தன்னுடைய வாழ்க்கையில அது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சான். And now David experienced this well in his life. சிமேயி தூஷிக்கிறான். And Shimei cursed him. கல்ல தூக்கி எறியறான். He threw the stones. ஆனால் அவன் என்ன சொல்றான்? But what he said? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். The permission given by the Lord. தேவன் அனுமதிக்காமல் இது எனக்கு நடக்காது. அமைதியா இரு. Unless God is permitted this will not come unto me. Be quiet. அப்போ பரீட்சைகள், வேதனைகள், ஆபத்தான சூழ்நிலைகள் வரும்போது எங்களுக்கு யார் நன்மை செய்கிறது? Therefore when the temptations come, trials comes, examinations, such tests comes, who shall help us? தாவீது 4 சங்கீதம் 6 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read Psalms 4 verses 6, தாவீது சொல்ற எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறார்கள். now David says, சொல்லுகிறவர்கள் அநேகர். there are many who say, who will show us any good? இவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணிர போறா பாப்போம். Let's see who will help in him. இவனுக்கு ஒத்தாசையா யார் வந்தற போறா பாத்துருவோம். Let's see who shall come for his help. இவங்களுக்கு யார் பேக்ரவுண்ட், என்ன சப்போர்ட் இருக்குது? what background support does he have? அதெல்லாம் வளர்ந்து வரணும்னா அதுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வேணும். if he has to grow up and come, he should have a background support. என்ன சொல்லி இருக்குது? what is told? என்ன சொல்றாங்க? what is said? சொல்லுங்க. அவன் ஒரு ஜெபம் பண்றான். he prays a prayer. இந்த சங்கீதம் 4 சங்கீதம் சாயங்கால நேரத்துல ஜெபிக்கிற ஜெபம். Psalms 4 is a prayer which was offered in the evening. 5 சங்கீதம் காலையில ஜெபிக்கிற ஜெபம். Psalms 5 is a prayer offered during the morning. சாயங்காலம் அவன் ஜெபிக்கிற ஜெபம் இன்னும் ஏன் சொல்றேன்னு சொல்ல, அந்த சாயங்காலம் அங்கதான் அதுல படுத்துக்கொள்றத பத்தி எல்லாம் சொல்றான். why I say it is the evening prayer? because it says I shall lie down. படுக்கையில பேசிக் கொண்டிருக்கிறேன். I speak in my bed. படுத்துக்கொள்ள நான் சமாதானத்தோட படுத்துக்கொள்வேன். I shall lie down in peace. சுகமா என்ன தங்க பண்றீங்க, or you shall make me. இப்படி எல்லாம் சொல்லி சொல்றதுனால இந்த ஜெபம் வந்து சாயங்கால ஜெபம் 4 சங்கீதம். therefore all this is written, so it means that it is the evening prayer. அதனால பைபிள் இதெல்லாம் நீங்க எழுதி வெச்சுக்கொள்ளணும். நீங்க therefore you have to write this scriptures. 4 சங்கீதத்துக்கு கீழ சாயங்கால ஜெபம் எழுதி வெச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஞாபகம் வரும். Psalms 4, you have to, when you write it, it is the evening prayer or night prayer. 5 சங்கீதத்துல இது காலை ஜெபம். Psalms 5 quotes morning prayer. காலையில் உள்ள சங்கீதம். it's the morning psalms. அப்படி எழுதி வெச்சிட்டா டக்கு நீங்க பைபிளை திறந்து பாக்கும்போது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு உதவியாக இருக்கும். when you turn your scriptures in any situation, it will help you out then. அப்ப இந்த தாவீதுக்கு சொல்றான். so David says here, என்ன சொல்றான்? எங்களுக்கு
எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். There are many who say, who will show us any good? இவன் எப்படி முன்னேறான்னு பாத்துருவோம். Let me see how he can grows up. இவன் நம்ம கூட்டத்தை விட்டுட்டு கிறிஸ்தவ கூட்டத்துல போய் சேர்ந்துட்டான் இல்லையா? He has left us and joined Christianity. கிறிஸ்தவங்க கடத்துல போய் சேர்ந்துட்டான் பாத்தியா? He has joined with Christians. ஏன்னா ஹிந்து மார்க்கத்துல இருந்து தான் நாங்க வந்தோம் ஆண்டவருக்குள்ள. So we know we came out from Hindu religion into Christianity. தாயார் ஒரு தகப்பனார் ஒரு முழுதுமே ஹிந்துக்கள் தான். My mother's family and my father's family, all of them are from Hindu. எங்கட தாயார் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அப்படியே குளத்துல முங்கி அப்படி அந்த முங்கி குளிச்சு அதனுடைய அந்த ஈர ட்ரெஸ்ஸோடயே அந்த பிள்ளையார் கோயிலை சுத்தி வருவாங்க. குளத்துக்கு முன்னாடி இருக்குது. And my mother gets into on Tuesday she gets into the water in the lake, sinks down and comes out and goes around the idols there to worship those idols. Then அந்த குளிக்கும்போது சொல்லுவாங்க, அந்த குளத்துல குளிக்கும்போது சொல்லுவாங்க, அம்மா இதுல தான் குளிச்சிட்டு இப்படி இந்த கோயிலை எத்தனையோ நேரம் சுத்தி வந்தாண்டா. My mother used to say, in this lake I dipped in, I went around this idol to worship them. Then அது விடியறதுக்குள்ள வீட்டுக்கு போய் அதே ஈர துணியிலேயே வீட்டுக்கு கோலம் எல்லாம் போடுறது, சாமி கும்பிடுறது. Even before when it is day dawning, she has to go to the house and with the same wet cloths she used to worship their gods. முத கர்த்தர் அவர்களை ரட்சித்தார். And first God saved her and her family. தகப்பனார்ல முதல் ரட்சிப்பு அவங்களுக்கு தான் உண்டாச்சு. And from my father and family he was the first one saved. அந்த ஊர்ல ஒரு பெரிய கிட்டத்தட்ட 8 குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ள வந்திருக்காங்க. Now around 8 families they've come into the Lord. தூரத்துல வரும்போது ஊருக்குள்ள விட மாட்டாங்க. கொட்டை அடிச்சிட்டு வர்றாங்களா கிறிஸ்தவம் வர்றாங்களா வெளியில போயிருங்கன்றுவாங்க. In our family in a native when the Christians used to come into, they'll not be allowed to enter in. கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே when they came into Christianity, கிறிஸ்தவ வேதக்காரன் ஆயிட்டீங்களா? Are you people of Bible? நீங்க வேதக்காரங்கள ஆயிட்டீங்க. You are people of Bible. எப்படி உங்க பசங்களுக்கு பொண்ணு கொடுக்கறாங்கன்னு பாத்துறலாம். Let me see how you will get brides. உங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு யார் மாப்பிள்ளை கொடுக்கறாங்கன்னு பாத்துறலாம். Let me see how you will get bridegrooms. கொடுத்துருவாங்களா? கிடைச்சிருமா? Will they give or will you get? எல்லாத்துக்கும் எங்களிடத்துல தான் வரணும். For everything you have to come back to us. இப்படி எல்லாம் சொன்னாங்க. They said all this. ஆனால் கர்த்தர் அவங்க சொன்னதெல்லாம் வெட்கப்படத்தக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். God shamed all those statements to them and God did great things. தாவீது அதான் சொல்றான் இங்க. That's why David says here, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர் அநேகர். யார் உனக்கு நன்மை செய்ய முடியும்? There are many who say, who will show us any good? Who shall do good to us? அதனால கர்த்தாவே, therefore Lord, அடுத்து என்ன சொல்றார்? next what he says, கர்த்தாவே, oh Lord, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். lift up the light of your countenance upon us. Hallelujah. Hallelujah. எங்களுக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதமே, oh our help, where our help comes from. தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்கிற தேவன் இந்த தேவன். This God is a God who shall light his countenance upon us and show grace to you. அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் எல்லாம் பிரகாசிக்கப்பட்டது. Those who looked at him, all his face were radiant. அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. And they shall never be shamed. இவர்கள் அநேகரை கொண்டு ஆசை உயர்த்தப்படுகிறது அல்ல. It is not that by many they have been exalted. 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல குதிரைகளை கொண்டு ரதங்களை கொண்டு இவர்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள் அல்ல. They are not, as we read in Psalms 20, no they prevail or they victorious by the horses and chariots. அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. Not by this they got salvation. அவர்களை கொண்டு தங்களுடைய சோதனை காலத்தில் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல. Not by them they saved in the days of the temptations and trials. இவர்களுக்கு கிடைக்கிற ஒத்தாசை எல்லாம் பரத்திலிருந்து இவர்கள் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு அந்த ஒத்தாசை அனுப்பி கொண்டிருக்கிறார். All the help what they get is from the heaven, and our Lord God sends this help from them. சிலர் கேட்கலாம், நீங்க கேட்கல, ஏன் கர்த்தர் இந்த சோதனை அனுமதிக்கிறார்? Some ask these questions, why God has to permit these temptations and trials. நீங்க அவருக்கு பிரியமானவளா இருக்கிறதுனால தான் அவர் உங்களுக்கு அனுமதிக்கிறார். Because you are so pleasing to him, these temptations or trials are permitted in your life. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல the Gospel of Matthew chapter 4, இயேசு என்ன செய்வார்? பிசாசினால் சோதிக்கப்படும்படி எங்க கொண்டு போகப்பட்டார்? Jesus to be tempted or tested by devil, where he was taken? ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். By the Holy Spirit he was taken to the wilderness. சோதிக்கப்படும்படி எங்க போகிறார்? Where he went to be tempted. இயேசு எங்க கொண்டு போகப்படுறார்? Where Jesus was led. அவருக்கு அங்க ஒரு பரீட்சை வைக்கப்பட்டிருக்கிறது. There is a test kept for Jesus there. ஏன் அவருக்கு அந்த பரீட்சை வரணும்? Why this test had to come to Jesus? அப்பொழுது it says, எப்பொழுது? it says then. என்ன வாசிக்கிறீங்க? What we read here, வாசிங்க அந்த வசனத்தை. அப்பொழுது. அப்பொழுது என்றால் எப்பொழுது? It means then, when. அத நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. We have to carefully see that. எப்பொழுது? When. முந்தின வசனத்தை வாசி பாருங்க. Let's read the verse above. என்ன சொல்லி இருக்குது? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது
பாத்தீங்களா போதும் அப்பொழுது And suddenly a voice, பிசாசு சோதிக்கப்படுவதற்கு கொண்டு and போகப்படுறார். suddenly a voice came from heaven saying, no, behold, this is my beloved son whom I am well pleased. Then, அப்ப உங்களுக்கு எப்போ அவர் பரீட்சை ஆரம்பிக்கிறார்? so then when he gives you a test, எப்ப தெரியுமா? Do you know when? நீங்கள் அவருக்கு பிரியமானவர்களா இருக்கும் பொழுதுதான். when you are pleased to him, நீங்கள் அவருக்கு நேச குமாரரா குமாரத்திகளா இருக்கும் பொழுதுதான். when you are his beloved son and beloved daughters. இவர் என்னுடைய நேச குமாரன். He is my beloved son. இவரிலே பிரியமா இருக்கிறேன். I am pleased in him. நீ தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்போது, When you live a pleasing life to the Lord, அவர் அன்புக்குரிய பிள்ளையாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, when you are living a life loving to the Lord, அவர் உங்களை பரீட்சைக்கு அனுமதிக்கிறார். he permits you for the temptations and யோபுடைய trials. வாழ்க்கையில் அவர் பரீட்சைக்கு அனுமதித்தது போல, As like in the life of Jesus, he permitted tests. யோபுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பரீட்சையிலும் யோபு என்ன In செய்கிறார்? all the tests of Job, what he did, அவன் என்ன சொல்றார்? what he said, கர்த்தர் கொடுத்தார், God gave, கர்த்தர் எடுத்திருக்கிறார். and the Lord has taken. அதை கொடுத்தது யாரு? Who has given this? ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். It's the Lord God gave. கொடுத்ததை இப்ப யார் எடுத்திருக்கிறார்? Now, who has taken this back? மனுஷன் எடுக்கல. Not man. எனக்குள்ளத பிசாசு எடுக்கல. Not the devil is taken. எனக்குள்ளதெல்லாம் அவர் வச்சிருக்கிறார். It is he has taken and he has kept கொடு it. என்கிட்ட. Give it back. நீ உன் கையில நான் கொடுத்தல அந்த பைசா. I have given you the money. இஷ்டத்துக்கு செலவு பண்ணிடுவேன். You have spent as per your wish. கொடு மம்மி கிட்ட கொடு. Give it to mom. டாடி கிட்ட Give it கொடுத்துரு. to dad. உன்னை என்ன செய்யறவா? What did he say? ஓ மம்மி கிட்ட இருக்குது காசு. It's with mommy. டாடி கிட்ட உள்ள காசு It's with the இருக்கு. daddy. கொடுத்து வச்சிருக்கிறேன். I've kept it with them. கண்டிப்பா எனக்கு தருவாரு. Surely they'll give அதான் back. யோபுடைய விசுவாசம். That was the faith of ஐயா, Job. யோபு கிட்ட கேட்டா என்ன If சொல்லுவாரு? you ask Job, யோபு என்னாச்சு? Job, what happened? அவனுக்கு வந்த சோதனை என்ன? What was his temptation? கல்தேயர் வருகிறாங்க. கல்தேயர் வர்றாங்க. Chaldeans came. சபையார் வர்றாங்க. All came. அக்கினி வருது. Fire came. எல்லாம் வந்து மாறிக்கொண்டு போகுது. Everyone came and washed him off. பிள்ளைகளும் எடுத்து கொண்டு போறாங்க. Children were all taken up. யோபு கிட்ட கேட்டா என்ன செய்றாங்க? If you ask Job, யோபு என்ன சொல்றா? what Job said? அவர் கொடுத்தாரு. He gave. அவர்கிட்ட இருக்குது. It is with him. ஹalleluya. Hallelujah. ஆகையால தான் என்ன செய்றா? Therefore, what he did, அந்த கடைசி அதிகாரத்துல எல்லாத்தையும் திரும்ப ரெட்டிப்பா பெற்றுக்கொண்டார். in the last chapter, he received கரங்களை all தட்டி அவரை double fold. மகிமைப்படுத்துறீங்களா? Clap your hands and அப்ப give glory. யோபு என்னுடைய எத்தனைலாம் கர்த்தரிடத்துல என்ன கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறாரு. All of mine is with the Lord because he gave it to me. கர்த்தரிடத்துல நான் கொடுத்திருக்கிறேன். அவர் வாங்கி இருக்கிறார். It is given back to him and he has taken it back. அந்த பரீட்சையில நான் சோர்ந்து போக மாட்டேன். Therefore, I will not become weary in the test. இதுதான் நம்முடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தின் பரீட்சையில நாம் நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Children of God, in our life, in the testing of faith, we should stand firm. நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில, கஷ்டமான சூழ்நிலையில ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட In the வேண்டும். circumstances of dangers and calamities and difficulties, we have to lift up our eyes towards the hill where we have help from. இந்த பரீட்சைகள், இந்த சோதனைகளையும் யோபுக்கு மாத்திரமல்ல, These temptations and trials are not only for Job. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இந்த பரீட்சைகளை தேவபிதா அனுமதித்தார். Father permitted this test also in the life of Lord Jesus எப்பொழுது Christ. அனுமதிக்கிறார்? அவருக்கு நேசகுமாரராக பிரியமா இருக்கிறதுனால அனுமதிக்கிறார். He permits them because he is so beloved to him. உங்களுக்கு கஷ்டம் வருதா? If you have difficulties, சோதனை வருதா? if you have temptations, பலவிதமான ஆபத்தான சூழ்நிலையில சிக்கி are இருக்கீங்களா? you caught in the difficult trials and நீங்க different யாரு? situations? Who are you நீங்க then? யாரு? Who are you? எனக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமானவன். I am beloved to my Lord. கஷ்டப்படுறீங்களா? Are you difficulty? நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்க. You are beloved to the Lord. பக்கத்துல இருந்து சொல்லுங்களேன். Look at your neighbor and say, மற்றவங்களை பார்த்து சொல்லுங்களேன். look at your neighbor and say, நீங்க ஆண்டவருக்கு பிரியமானவங்க. you are beloved to the Lord. அவர் உங்களை நேசிக்கிறார். He loves you. ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் உங்களை நேசிக்கிறார். He loves you. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. You are pleased to him. அந்த பரீட்சையில நான் என்ன செய்ய போறேன்? In this test, என் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாரு. what I'm going to do, ஹalleluya. he has started my அந்த faith விசுவாசத்தை அவர்தான் முடிப்பார். and it is he only going to நான் finish. முடிக்க மாட்டேன். I will not finish. விசுவாசத்துல துவக்கிறவர் அவர் முடிப்பார் அவர். And he who started the faith shall end the faith in me. அதனால எனக்கு பாரமானதெல்லாம் சுற்றி நெருங்கி நிக்கிறதுனால நான் உதறி தள்ளி போடுறேன். Then I dust off all this which is surrounding me as a burden around me. சோதிக்கப்படுகிற வேளையில, Therefore, when you are tempted, அந்த வேதனையான சூழ்நிலையில கடந்து வரும் பொழுது, when you pass through the troubles and அவர் trials, எனக்கு அல்பா ஒமேகாவா இருக்கிறார். he is an alpha and omega to அவரே me. எனக்கு ஆதியும் அந்தமுமா இருக்கிறார். He is the beginning and end to me. அவரே முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். He is the first and last to me. அவரே துவக்கினவரும் முடிக்கிறவருமா And he இருக்கிறார். is the one who started and who is going to end. ஆகையால் எனக்கு ஒத்தாசை அந்த பரிசுத்த பர்வதத்திலிருந்து வரும். Therefore, for me, help will come from that holy hill and mountain. ஒத்தாசை அவர் பார்த்துக் கொள்வார். My help, it will be taken care by him. இதேதான் ஆபிரகாமோட விஷயத்திலயும். Also, it is the same case of Abraham. ஆபிரகாம் யார்? Who is Abraham? ஆபிரகாம் யார்? Who is he? ஆபிரகாம் அவருடைய சிநேகிதன். Abraham was his friend. ஆபிரகாம் யார்? Who is Abraham? அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர். He was called by the Lord. ஆபிரகாம் ஆண்டவருக்கு
அவருக்கு மிகவும் அன்புக்கு பாத்திரவன். And Abraham was a worthy man of God's love. அவருடைய நியமங்களை, கட்டளைகளை, கற்பனைகள் எல்லாவற்றையும் கைக்கொண்டு நடந்தவன். A man who walked in the statutes, commandments and the laws of the Lord. அவருக்கு மிகவும் பிரியமானவன். He was the man who was well pleased to the Lord. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in Genesis 22. என்ன வாசிக்கிறோம்? What we read? இந்த காரியங்கள் நடந்த பின்பு It says after this thing passed. தேவன் ஆபிரகாமை சோதித்தார். Now it came to pass after this thing God tested Abraham. எந்த காரியம் நடந்த பின்பு? So it came to pass after this what? முந்தின அதிகாரத்தை பார்க்கணும். We have to check on to the இந்த previous chapter. காரியம் நடந்த பின்பு Pass after these things. வாசிங்க, ஒன்னாம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். After these things that God tested Abraham. இப்போ எந்த காரியம்? So what things then? 21ஆம் அதிகாரத்துல Chapter 21. இந்த இஸ்மவேலை பற்றியுள்ள காரியம்தான். It is about Ismail. ஆண்டவர் சொல்லிட்டார். The Lord said. மனைவி சொல்றா, கொஞ்சம் வீட்டுல 2 பேர் இஸ்மவேல் பிறந்தான். ஆகாருக்கு பிறந்தா, இஸ்மவேல் பிறந்தா. Hagar, Ismail was begotten by இஸ்மவேலை Hagar. வீட்டை விட்டு துரத்தினாலும் Even if Ismail is chased அந்த out, இஸ்மவேலுக்குள்ள ஓடுற ரத்தம் யாருடைய ரத்தம்? the blood which is flowing in Ismail's யாருடைய ரத்தம்? whose blood is flowing? ஆபிரகாமின் ரத்தம் தான் உள்ள ஓடுது. It is the blood of Abraham flowing in அந்த Ismail. வித்து யாருடைய வித்து? And whose seed he is? அந்த ஆபிரகாமின் வித்து. It is the seed of Abraham. யார் இஸ்மவேலுக்கு முன்னாடி என்ன பேர்? ஒண்ணு ஆபிரகாமின் குமாரனாகிய இஸ்மவேல் தான். It is said as Abraham, Ismail is the son of Abraham. ஆபிரகாம் இஸ்மவேல் மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தான். Abraham loved much Ismail. ரொம்ப பாசமா இருந்தான். He was so affectionate over Ismail. அவனுக்கு மிகவும் அன்புக்குரியவன், பாசத்துக்குரியவன். And this son was so well loved by Abraham. கொஞ்ச நாளிலே என்ன பிறந்த? வாக்குத்தத்தத்தின்படி ஈசாக்கு பிறந்துட்டான். And after some time, as per the promise, Isaac was begotten. கர்த்தர் இந்த 21ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டாரு, Lord told in this chapter 21, ஆபிரகாமே, Abraham, இஸ்மவேல் உனக்கு பிறந்தவனா இருந்தாலும், even if Ismail is born for you, ஆனா அவன் வாக்குத்தத்தத்தின்படி உள்ள புத்திரன் அல்ல. he is not the son of the promise. அடிமைக்குரிய பிள்ளை. He is the son of the ஆனா slave. உன்னுடைய வித்து தான், It is your seed. ஓ ரத்தம் தான், It is your blood. ஆனாலும் இவன் வாக்குத்தத்தத்தின்படி உள்ளவன் அல்ல. But he is not as per the promise. ஆகினா அவன் மேல நீ பாசம் வச்சிருக்கலாம். You may be affectionate over him. இப்போ குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்து போச்சு. Now there is a confusion in the family. சாராள் சொல்றா, இவன் ஒரே வீட்ல தான் எல்லாரும் இருக்காங்க. Now everyone was dwelling in the same family, ஆபிரகாம் in the same இருக்கா, house. சாராள் இருக்கா, ஆகார் இருக்கா, இஸ்மவேல் இருக்காங்க, ஈசாக்கு இருக்கா, எல்லாம் ஒண்ணா தான் இருக்காங்க. Abraham, Sarah, Ismail, now Isaac and Hagar. எல்லாம் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் They இருக்காங்க. were all in a joint family. திடீர்னு பார்த்தா Suddenly, சாராள் ஒரு நாள் காலையில வந்து சொல்றா, Sarah suddenly came in the morning and said, ஏங்க இந்த பிள்ளையை அந்த பிள்ளையை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. let's chase this child out of the house. ஆபிரகாம் திடீர்னு அதிர்ச்சியா இருந்துச்சு. Now, Abraham was shocked. என்ன இப்படி சொல்ற? Why do you say so? அவன் எனக்கு பிறந்த பிள்ளை தானே. He is my son. நீ தான் இந்த காரியங்கள் எல்லாம் அனுமதிச்ச. It is you permitted this all. இவனுக்குள்ள மனசுக்கு ஒரு பெரிய துக்கம் உண்டாயிருந்துச்சு. You had a great grief then. அவனுக்கு துக்கம் உண்டாச்சு, அவனுக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. உடனே கர்த்தர் சொன்னார், நீ இத பத்தி வேதனைப்படாத. Now God told to Abraham, do not be grieved of this, because when he was grieved, கர்த்தர் அன்றைக்கு அவளுக்கு தரிசனம் பண்ணி சொல்றாரு, நீ அவனை மனைவியாகிய என்ன செய்? சாராளுடைய சொல்லை நீ கேள். Now God said to Abraham, hear the voice of, listen to the voice of Sarah. சாராள் சொல்றதெல்லாம் நீ உடனே கேள். Immediately listen to her நீ voice. அந்த அடிமை பெண்ணையும் அவனுடைய மகனையும் புறம்பே தள்ளும் முதல்ல. It says that no, you have to chase this bond woman and his son out. உடனே ஆபிரகாம் என்ன செய்றான்? சரி கர்த்தாவே, நீர் என்ன சொல்றீரோ அதை நான் உடனே ஏற்றுக்கொள்றேன். Abraham said, okay Lord, immediately obeyed. Whatever you say, I will accept it. இங்க ஒரு சோதனை. Now here a test. நீ ஆபிரகாம் அந்த இஸ்மவேலை நேசிக்கிறியா? Are you loving Ismail? இப்ப 86 வயசுல கிடைச்சிருக்கு இந்த குழந்தை. Now this son was begotten given at the age of 86. இப்ப 93 வயசு 99 வயசு ஆகுது. Now he is 99. அதுக்கு பிறகு தான் இங்க அடுத்த குழந்தை கிடைக்குது. And after that he got the next child. 13 வருஷத்துக்கு பிறகு ஈசாக்கு பிறகுறான். After 13 years Isaac was born. அப்ப ரொம்ப அன்பு பாசம் அங்க இருக்குது. So there's so much of love and affection over Ismail. இவனை பார்க்கறாரு. But Lord was watching him. விசுவாசையுடைய அன்பு எப்படி இருக்குது? How is his faith and how is his love? எவ்வாறு என்னை நேசிக்கிறான்? How is he loving me? இல்ல ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறேன். Yes Lord, I'll obey to your voice. என்னுடைய மகன் இஸ்மவேலை காட்டிலோ Compared to my son நான் Ismail, ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். I love you more. என்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லி இருக்குது? Because what's the promise of God says? உபாகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, When you read Deuteronomy 13:3, முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். with all your heart you have to love him and you have to keep his commandments. ஹல்லேலூயா. Hallelujah. பாருங்க, உன் தேவனாகிய கட்டடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அந்த சொப்பனக்காரனாகிலும்
சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. ஆ. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு முழு இருதயத்தோடும் இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஆ. அன்பு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். பாத்தீங்களா என்ன சோதிக்கிறார்? So what is here? Lord God is testing you to know தேவன் என்ன whether you சோதிக்கிறார் love the பாருங்க. Lord God with all your heart and with all your soul. உங்களுக்கு வைக்கிற பரீட்சை என்ன பரீட்சை? So what is the testing God keeps for you? இஸ்மவேலை காட்டிலும், More than Ismail, என் மகனை காட்டிலும், more than my son. உண்மைதான் நான் அதிகமா நேசிக்கிறேன். Oh Lord, I love you much. ஆரம்ப நாட்கள் ரொம்ப நேசிப்பாங்க. In the beginning they will love you much. இளவயதின் பக்தி, The early நீ youth, இளவயதில் கொண்டிருந்த நேசம். the early youth godliness, எரேமியா edification. 2 அதிகாரம் 2 வசனத்துல வாசிக்கிறோமே. When we read this scripture, நீ இளவயதில in your youth, ஆரம்ப நாட்கள் எப்படி நேசிப்பாங்க தெரியுமா? in the beginning, do you know how they love God? ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல The day when you saved, எப்படி ஆண்டவரிடத்தில் நேசிப்பாங்க, how they love, அவ்வளவு அன்பா இருப்பாங்க பாருங்க. so much they'll be நீ loving. வாழ்க்கை இளவயதின் பக்தி, Jeremiah நீ 2:2. வாழ்க்கப்பட்டிருக்கும் போது உன் நேசத்தெல்லாம் நான் நினைச்சிருக்கிறேன். Lord says, remember the kindness of your youth, the love of your betrothal when நீங்க you were after me. நீங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் மேல் பாராட்டின அன்பை ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். மனசுல வச்சுக்காங்க. Now think that and keep it in your mind. Never ever you forget the love which you kept on the Lord God. மனுஷனுடைய அன்பு மாதிரி கிடையாதுங்க. It's not the love like man's எல்லாம் love. நன்மை கிடைக்கிற வரைக்கும் தான் அது. It's until you receive goodness. நன்மை கிடைச்ச பின்பு After you receive goodness, உதாசீனப்படுத்தி தூக்கி வீசிடுவாங்க. they'll humiliate you and they'll reject you. ஆனால் தெய்வத்துடைய அன்பு அப்படி கிடையாது. தேவனை நேசிக்கும் போது But God's love is not so. When you love God, எல்லாவற்றையும் ஞாபக புத்தகத்துல வச்சிருப்பார் ஆண்டவர். everything will be written in the memory book. இளவயதுல பக்தியா இருந்தா, In your youth you will be so loving. ரட்சிக்கப்பட்ட நாள்ல, The day when you saved, அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள்ல, the day when you were anointed. ஐயோ நாங்க முன்னாடி எப்படி இருப்போம் தெரியுமா? சில பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, Some old people they said, you know how I was before. நாங்க சனிக்கிழமை உவாச ஜெபத்துக்கு வந்தா, When we come on Saturday உவாச fasting ஜெபம் prayer, முடிச்சு after fasting அங்க prayer, விசுவாச வீட்ல கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு, we eat the food given ராத்திரி faith home. கூட்டம் முடிச்சு, After the tarry meeting, ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி, whole night prayer, faith homeல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்து, we work in faith home. சண்டே கிளாஸ் முடிச்சு அதுக்கு பிறகுதான் நாங்க எங்க வீடுகளுக்கு போவோம். After Sunday school only we will have to return to our home. We will return. கொசுக்கடி இருக்குதோ இல்லையோ, If there is mosquito bite or not, ஆனா அங்க துணி சரியான பாய் கூட இருக்காது. they'll not be even having a proper mat. முன்னாடி உள்ள நாட்களில் எல்லாம் நல்ல பாய் கூட கிடையாதுங்க. In the beginning days even proper mat was not நாங்க there. இந்த சிறு வயதுல எல்லாம் ஓலப்பாய் தான் விசுவாச வீட்ல வச்சிருப்பாங்க. In the faith home we used to have the coconut leaves. இந்த Then பாய் it was like a mat. கோர பாய் கிடைக்காது. Not this square mats. அதனால ஓலப்பாய் கன்வென்ஷனுக்கு வாங்கி போற ஆளுக்கு ஒரு ஓலப்பாய் தூக்கிட்டு போவோம் நாங்க. So we used to take the coconut leaf mat that போத்துறதுக்கு சீட் இருக்காது. there's no sheet to cover a ஜனவரி body. மாசம் பனி காலமா இருக்கும் அந்த கன்வென்ஷன் The கூட்டங்கள். January month will be winter season, the convention days. மேல போத்துறது ஓலப்பாய் தான். And we used to take these leaves to cover us. ஓலப்பாயை கொண்டு சுத்துறது எங்க உங்களுக்கு நல்லா தெரியும். Do you know we know all this? எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் படுத்து கிடக்குறது அங்க. That's how we'll be lying there. ஏன்னா ஆண்டவர் மேல உள்ள அன்பு. காலை 4 மணிக்கு ஜெபத்துக்கு எழும்பணும். 4 o'clock praising we have to wake இங்க up. எல்லாம் ஆராதனையில கரெக்ட்டா 9 மணிக்கு போய் உட்காரணும். 9 o'clock we have to come to the service தேவ at time. சமூகத்தை அனுபவிக்கணும். We have to enjoy God's presence. கர்த்தருக்காக பாடுபடணும். We have to suffer for God. கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். We have to minister to the Lord. ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். We have to live for the என்ன Lord. செய்ய போற? What I'm going to நீ do. என்ன பண்ண போற? What you're going to do. படிச்சிட்டு என்ன பண்ண போற? கேட்டா சொல்லுவாங்க ஊழியக்காரனாகணும். And after that what? நாங்க ஊழியத்துக்கு போகணும். I have to go to ministry. இயேசுவுக்காக We ஜீவிக்கணும். have to live for Jesus. ஹalleluya. Hallelujah. அதான் என்ன பக்தி? So what is this godliness? அதான் என்ன பக்தி? What is this godliness? இளவயதின் பக்தி. The godliness of your youth. கர்த்தர் நீ சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கிறாரா? Lord has kept அதான் everything in your mind. வாசிக்கிறோம். What he said, வாசிக்கிறோம். what we read here. உன் இளவயதின் உன் பக்தியையும் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது நீ என்ன நேசிச்சியே, உனக்கிருந்த என்னிடத்துல தீர்மானம் பண்ணியே, அபிஷேகம் பண்ணி பெற்றியே, அன்னைக்கு இருந்ததெல்லாம் நான் நினைத்திருக்கிறேன். God says, I remember you, what you made determination with me, the day of youth. நம்முடைய எல்லாத்தையும் மறந்த மனுஷர் மறந்தாலும் ஊழியக்காரர் மறந்தாலும் எல்லாவற்றையும் நினைத்திருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். Shout hallelujah. Even if man forget everything, servants of God may forget, but there's one God who will not forget. அல்லேலூயா. Hallelujah. நம்மை மறவாமல் அவர் எப்பொழுதும் நினைத்திருக்கிறார். And he will never forget and always remembers us. அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அந்த தேவனை அதிகமாய் நேசிக்கிறவரா இருக்கிறார். Therefore David in his life he loves God so much. 119ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்களா? When you read Psalms 119, 119ஆம் சங்கீதம் 132ஆம் வசனத்துல Psalms 119 132 தாவீது என்ன சொல்றார்? உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே
என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். சோத்திரம். என்ன சொல்றார்? What he says here? என்ன சொல்றார்? What he says here? நம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். அப்படியானா நான் உம்மை அவ்வளவா நேசிக்கிறேன். Look upon me and be merciful to me as your custom is toward those who love your name. So to that extent I love you. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு நீ நியாயத்தின்படி நீ நன்மை செய்கிறீர். Because those who love you as per your custom, you are so merciful. பூமி எங்கு கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குது. Lord's eyes moves to and fro throughout the earth. ஆனா அவருடைய கண்கள் யார் மேல பர்టిక్యులரா யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறார்? But his eyes particularly watching whom? சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள். Lord's eyes. சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள். Say that. பூமி எங்கோ Lord's eyes உலாவிக் கொண்டிருக்குது. moves to and fro throughout the earth. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. ஆனா யாரை பர்టిక్యులரா பார்க்கிறார்? But particularly watching whom? நியாயத்தின்படி என்னை நோக்கி பாரு. It says, no, look upon அவரை me. நேசிக்கிறவர்களை நோக்கி அவர் பார்க்கிறார். No, he is looking upon those who love him. நீ அன்பினால என்ன ஆண்டவருடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறீங்களோ, Because of love, all the labors what you do to the Lord, அவருடைய நாமத்து நிமித்தப்படுகிற பிரயாசத்தை அவர் மறந்து விடாதபடிக்கு அதற்கு தக்க பரிகாரமான நன்மை அவர் செய்கிறார். and he shall give you the right reward for the labor of love, whatever you do it. அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார் பாருங்க. That's why God tests Abraham. ஆபிரகாமை சோதிக்கிறவர் He who tests Abraham. அங்க பாத்தீங்கன்னா இஸ்மவேல் போயாச்சு. Now Ismail is left now. இந்த காரியம் Then நடந்த பின்பு it says, then it came to pass போயாச்சு. after these இப்ப things. அடுத்தது என்ன வருது? What is next? உன்னுடைய மகனாக ஈசாக்கு. Next is son Isaac. இப்ப ஈசாக்கு பற்றியுள்ள பரீட்சை அடுத்தது வருது. Now the next test about Isaac is coming. பாருங்க, ஈசாக்கு பற்றியுள்ள பரீட்சை இப்போ ஒன்னு வச்சிருக்கிறார் Now ஆண்டவர். God has kept a test with Isaac. இப்ப ஆபிரகாம், Abraham, ஈசாக்கு, Isaac, வேலைக்காரர்கள் no servants, எல்லாரும் போறாங்க. everyone is going. எல்லாரும் இப்ப பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. Now all of them they are journeying. போய்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்தான வேலைக்காரங்க நின்னாச்சு. In a particular place came, what happened to the servants? வேலைக்காரங்க நின்னாச்சு. Servants were stopped. இப்ப ஆபிரகாமும் Now யாரு போறாங்க? Abraham, 22ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறீங்க? what we read? யாரெல்லாம் போறாங்க? Now who is going? ஆபிரகாமும் Abraham ஈசாக்கு மாத்திரம் தான் போறாங்க. and Isaac, both of them alone are going. நான் நினைக்கிறேன் சில நேரங்களில் இந்த வேலைக்காரர்களோடு வரும்போது ஈசாக்கு சில நேரம் வேகமா முன்னாடி போயிருப்பான். I think when they were all walking with servants, Isaac would have went first or would have moved first fast. ஆனா சில நேரங்களில் பின்னாடி போயிருப்பான். Sometimes he would have walked behind. ஆனா இப்போ But now இருவரும் கூடி போனார்கள். அந்த 6 வசனத்தை வாசிச்சு பாருங்க. verse 6. ஆபிரகாம் தகனபலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இப்ப கட்டைகள் இப்ப யார் மேல வச்சிருக்குது? Now the wood is laid where? இவ்வளவு நாளா வேலைக்காரர்கள் சுமந்து கொண்டு வந்தாங்க. Till now the servants were carrying the wood. அவங்க கொஞ்ச காலம் வேலை செய்வாங்க. They will all do for certain time. வேலைக்காரங்க கூலியை வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்க. Now these servants after taking the wages they அவருடைய want. வேலைக்காரன் அல்ல. You are not his servant. எந்த பரீட்சை வைத்தாலும் தேவனுடைய சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில ஒண்ணு வராது. Whatever the temptations, unless God's will, nothing will come in your life. இப்போ கட்டைகளை ஈசாக்கின் மேல் ஆபிரகாம் வைக்கிறார். Now Abraham laid the wood on Isaac. தன்னுடைய கையில நெருப்பையும் கத்தி எடுத்துக்கொண்டார். He took the fire in his hand இருவரும் and a knife. எப்படி போறாங்க? இப்ப இருவரும் கூடி போறாங்க. And the two of them went together. சோதனையின் மத்தியில பாரங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார் என்றால் உங்களோடு கூட வருவார் ஆண்டவர். Certain burdens, certain troubles, difficulties, when God lays on you, it means God comes along with you. இவ்வளவு நாளா நீ தனித்தனியா போயிருக்கலாம். Maybe you were walking alone till now. இப்ப நீ சுமந்துக்கிட்டு போறியே. Now you are carrying it. இப்ப கட்டைகளை சுமந்துட்டு போறியே. You are carrying the burden wood. நீ தனியா போகல. You are not walking alone. இப்ப பிரயாணத்தை துவங்கியாச்சு. You know the journey started. இப்ப பிரயாணத்தை துவங்கியாச்சு. Now the journey started. இப்ப அவர் உன்னோடு கூட வருகிறார். Now he is walking together with you. இந்த சோதனைகளோடு கூட கர்த்தர் வருகிறார். In the temptation, along with the temptation, he also comes with you. மலையாளத்துல அடிக்கடி பாடுவாங்க கேரளாக்கு போனா. When we go to Kerala, there is a Malayalam song. பரீட்சை என்னை தெய்வம் அனுமதித்தார், பரிகாரம் எண்ணிக்காய் கருதிட்டுண்டு ஒரு பாட்டு இருக்கு, நல்ல அருமையான பாட்டு. பரீட்சை சோதனைகளை என் தேவன் எனக்கு அனுமதிச்சார். It's a wonderful song this is. God permits all the அதற்குரிய temptations. பரிகாரத்தை என் தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். And also the atonement and the reward God has prepared for me. Clap your hands and give glory to God. எந்த சூழ்நிலைகள் வெளியில நான் கடந்து வந்தாலும், whatever the circumstances and situations I pass through, அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதான போக்கு என் தேவன் எனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார்.
இருக்கிறார். God has already prepared a way to escape me from the temptations and trials. இப்பொழுது ஆபிரகாமும் ஈசாக்கும் சேர்ந்து கூடி நடந்து போகிறார்கள். Now Abraham and Isaac, both of them are walking together. நடந்து போய்க்கொண்டே இருக்கிறார்கள். They are walking. அங்கே கேக்குறான், ஒரு ஆட்டுக்குட்டி எங்க? He is asking, where is the ஆபிரகாம் lamb? கேட்க, ஈசாக் கேக்குறான், ஆட்டுக்குட்டி எங்க? Now Isaac asked, where is the அவனுடைய lamb? ஆட்டுக்கு பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி எங்க? Where is the lamb for the burnt அது offering? கர்த்தர் பார்த்து கொள்வார். And Lord will take care of நான் it. நினைக்கிறேன் இந்த பரீட்சையில் அவன் முன்னேற I think the more he pressed forward in இந்த this ஆபிரகாம் testing, ஈசாக்கும் கடந்து வர மோரியா மலைக்கு நேரா நடந்து போக Abraham, Isaac, the more they went forward towards Mount Moriah, எங்கேயோ இருந்த ஆடு அப்படியே வந்துகிட்டே இருக்குதுன்னு the நினைக்கிறேன். sheep or the lamb, where it was somewhere else, it also started to move towards them. கர்த்தர் பார்த்து கொள்வார். Lord shall take care of it. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். The Lord God will take care of எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. everything is in the hand of the Lord. நாம ஒவ்வொரு அடியா அவனும் ஆண்டவருமாய் கூட நடந்து போய்கிட்டே இருக்கும்போது Both of them, when they walked together with God, போக the more they went forward, ஆட்டுக்குட்டி எங்க? where's the lamb? ஆட்டுக்குட்டி எங்க? Where's the lamb? இதற்கு என்ன செய்கிறது? What shall we do this இதற்கு for you? என்ன செய்கிறது? What shall we do இந்த it? சூழ்நிலை வந்துட்டு, This situation இந்த come. பிரச்சனை வந்துட்டு, This problem has come. வீட்டு வேலை ஆரம்பிச்சாச்சு, We have started the house கல்யாண work. காரியங்களை We have started the wedding things. ஒழுங்குபடுத்தியாச்சு, பிள்ளைகளுடைய படிப்புல சேர்த்தாச்சு. We have put the children in education. நாளைக்கு இந்த வெளியூருக்கு போக வேண்டிய பிரயாணம் இருக்குது. Tomorrow we have to travel to என்ன செய்ய? what to do? என்ன செய்ய? What to do? ஒத்தாசை. Help. பரிசுத்த பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை. Help comes from holy hill. அந்த ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? Where this help comes from? சியோனில் இருந்து அந்த ஆதரவு வருகிறது. Oh, this support comes from நான் Zion. நினைக்கிறேன் ரெண்டு பேரும் கூடி போய் கொண்டிருக்கிறபடியா, Because we both are going together. இந்த விசுவாசத்தின் பரீட்சை தோக்கிறவர் யார்? Who has started this faith? அவர்தான் தோக்கிறார். It is he has started. இப்ப நடுவுல சம்பாஷணை நடந்துகிட்டு Now there's a இருக்குது. conversation happening between. துவக்கத்துல மாத்திரமல்ல, Not only in the beginning. முடிகிறதுலயும் அவர்தான் பொறுப்பு. The end is also his ஆனா responsibility. இடையில கைவிட்டுருவாரா? In the between, இடையில leave my உன் மேல hands. பாரத்தை சுமத்தி, Now putting the burden on you, எல்லா கட்டைகளையும் உன் மேல சுமத்தி, laying all the wood on you. உன்னோடு கூட நடந்து வருகிறவர், He who walks with you, உன்னோடு நடந்து வருவார். நீ விசுவாசத்தில் நடந்து போக he'll walk with you the more you believe and move forward. உனக்குரிய தகன பலிக்குரிய ஆட்டுக்குட்டி முன்னாடி வந்துகிட்டே The இருக்கும். lamb for the burnt offering will also be coming towards அது உன் you. கண் காணாதது, Your eyes will not அது see உன் it. காது கேட்காதது. Your ears will not hear it. சிலருடைய சூழ்நிலையின் மத்தியில எப்படி கடந்து போகிறீங்க? In midst of situation, how shall I move forward? இல்ல எப்படி எனக்கு இந்த தேவை தந்திக்கப்பட்டுச்சுன்னு தெரியல I பாஸ்டர். don't know how this need was supplied to me. எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல I don't பாஸ்டர். know how this happened, நீ pastor. விசுவாசத்தில் அவரோடு பிரயாணம் பண்ணுவாயானா, If you journey in faith with him, உனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தமாக்கப்படும். for you there's a lamb prepared, will be அது உன் prepared. கண்ணுக்கு மறைவாக வந்து கொண்டே இருக்கும். It will be hidden for you, but it will be coming towards you. ஏத்த சமயத்தில் நீ கண்களை ஏறெடுக்கும் பொழுது, The right time when you lift up your eyes, அப்ப நீ பாட்டு பாடுவ. and you shall see and sing. கல்யாணத்துல பாடுற பாட்டு இல்ல. It is not the song of marriage. ஆபிரகாமுக்காய் தேவ பர்வதத்தில் ஆயத்தமாக்கி நீர் வைத்ததோர் ஆட்டை போல், ஆபிரகாமுக்காய் தேவ சேர்ந்து பாடுங்க. ஆக்கி நீர் வைத்ததோர் ஆட்டை போல், தாயின கட்டில் யாம் செயனாய் தோன்றுமோ, தற்பரணே யாவும் கருதி வைத்தீர். தாயின கட்டில் யாம் செயனாய் தோன்றுமோ, தற்பரணே யாவும் கருதி வைத்தீர். ஏதோ ஆயிரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஏதோ
ஈசாக்கு கூடி நடந்து போய் கொண்டே Now இருக்கிறார்கள். Abraham and Isaac, both of them were walking நீங்க together. அந்த அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா When you read this chapter, அவர் ஆபிரகாம் 3 நாளைக்கு முன்னாடி அவனோடு பேசினார். now God spoke to him, Abraham, before 3 days. இப்போ 3 நாளா பிரயாணம் பண்றாங்க. Now he is journeying for 3 days. நான் காண்பிக்கும் மலையில நீ அவனை கொண்டு போய் என்ன செய், தகன பலியாய் பலியிட வேண்டும். Lord said, the mountain which I show you, you have to offer him as a burnt offering. நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. Lord said, I will show you a mountain where you have to offer him. மூன்றாம் நாள்ல கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். The third day he lifted his eyes and saw. தூரத்துல அதை பார்க்கறான். He lifted his eyes and saw. 3 நாளா ஆண்டவர் அவனோட ஒண்ணுமே பேசல. Now 3 days God did not speak to him சில anything. நேரங்கள் அமைதி ஆயிருவாரு. Sometimes he'll be so நீ quiet. உன்னுடைய பிரயாணத்தை துவக்கி விட்டுட்டு After starting your journey, ஒன்று பேச மாட்டார். he'll start your journey and never அதுதான் will speak. நம்முடைய வாழ்க்கையில வர ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். And that will be so difficult in your life. கர்த்தர் சொல்லிதான பிரயாணம் பண்ணோம். I've started by Lord கர்த்தர் telling me. சொல்லிதான ஆரம்பிச்சோம். It's the Lord said we கர்த்தர் started. சொல்லிதான ஊழியத்துக்கு வந்தோம். It's the Lord said we came to அப்ப ministry. கர்த்தரோடு நல்லா பேசினார். The Lord spoke to me well then. தேவனோடு கூட நல்ல இடைப்பட்டார். The Lord interacted me with well ஏன் then. பேசாம இருக்கிறார் Why தெரியுமா? he is not talking to me? உன் மேல இருக்கிற அன்பினால தான் அவர் அமர்ந்திருக்கிறார். He is because he loves you, he's quiet. செப்பனியாவின் புத்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in the book of அவர் Zephaniah, தம்முடைய அன்பின் நிமித்தம் because of his love, அமர்ந்திருக்கிறாரா? he is sitting down. அந்த 3 நாள் உங்கட ஒண்ணு பேசாம இருக்கிறார் என்று சொன்னார். 3 days he did not speak to you. ஆபிரகாமே, Abraham, அந்த சந்தர்ப்பத்துல in that situation, உனக்காக ஒன்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். he's preparing something for you. தேவனுடைய பிள்ளையை உனக்காக ஒன்று ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Child of God, there's something getting prepared for அதாவது you. அவர் என்ன செய்கிறாரு? So what he does, அவர் எல்லாவற்றிலும் அமைதியாகவே இருக்கிறார். and everything is quiet. பேச துவக்கிட்டு பிறகு பேசுறதே He கிடையாது. started and after that he will not speak. ஊழியத்தில் வந்த நாள்ல நல்லா பேசுறாரு, இப்போ ஒண்ணுமே பேசல. When he came to ministry, he was talking to me well. Now he's not talking. சிலர் அதிரியப்பட்டு அப்படியே பின்வாங்கிடுவாங்க. And sometimes they get discouraged and அந்த அழைப்பை they பற்றி walk. சந்தேகப்படுவாங்க. They'll doubt about their calling. கர்த்தர் பார்க்கிறார் உன்னை. Lord watches you. அவர் உன்னை நேசிக்கிறார். He loves you. இந்த பரீட்சையில் எப்படி இருக்கிற? How are you in the test? இல்ல ஆண்டவரே. No, Lord. ஆபிரகாமிட்ட கேட்டா என்ன சொல்லுவா? If you ask Abraham, what he'll tell? என் ஆண்டவருக்காக For my Lord. என் மகனை நான் இழக்க வேண்டியது வந்தாலும் Even சரி, if I have to give my child, நான் அதை இழப்பதற்கு ஆயத்தமா I'm prepared to leave my child. என் ஆண்டவரை தான் நான் நேசிக்கிறேன். I love my God. என் முன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் The Lord your நீ God, முழு இருதயத்தோடு, with all your heart, நீ முழு ஆத்துமாவோடு, with all your soul, நீ அன்பு கூறுகிறாரா இல்லையா are you loving him or not? என்பதை கர்த்தர் உனக்கு சாதிக்கிறார். Lord God tests you. அப்படி நீ சோதிக்கும் போது நீ என்ன செய்கிற? When he tests you, ஆமா ஆண்டவரே, Yes, Lord. எல்லாம் என் மகனை பார்க்கிறோம், more than my son, எனக்குரியவைகள் எல்லாவற்றை more than பார்க்கிறோம், all of mine. உம்மையே அதிகமாக நேசிக்கிறேன். Oh Lord, I love you. உங்களில் எத்தனை பேர் அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? How many of you surrender yourself like அவர் this? என்ன செய்வார் தெரியுமா? Do you know what he'll do? ஆபத்து நாளில The danger, day அவர் of உன் danger. கூட இருந்து உன்னை விடுவிப்பாரா? And he shall be with you and he shall set you free. நீங்க 91 சங்கீதத்தை பாத்தீங்கன்னா, When you read Psalms 91, துவக்கத்துல உன் பாதம் கல்லீடு இடாதபடிக்கு in the beginning it says, அவர் என்ன செய்கிறார்? தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். it says, no, he'll send you, command his உன் angels. பாதம் கல்லீடு இடாதபடிக்கு அவர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவாங்க. It says in the hands, angels shall bear you up, lest you dash your foot not against a stone. அப்ப தூதர்களுக்கு சொல்றாரு. Now he says to the angels, போ கபிரியேல், போ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. go Gabriel, go and help them. மிகாவேல போய் உதவி செய். Michael, go and help them. அப்படி சொல்லி விடுறாரு. He tells them. ஆனா அவரை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறார் தெரியுமா? But the children of God, those who love him, 15 வசனத்துல சொல்லி இருக்கு it is told பாருங்க. in verses 15. நான் என்ன செய்வேன்? What I'll do? ஆபத்தில் அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு சொல்லுவேன். ஆபத்தின் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்து. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள். He shall call upon me and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. Clap your hands and தூதர்கள் glory to அல்ல, God. Not the angels. நல்லா கவனிச்சுக்க, தூதர்கள் அல்ல. Watch this carefully, not the தேவனே angels. உன்னோடு நடக்க ஆரம்பிப்பார். The Lord God will walk ஏனென்றால் அவன் with you என் மேல் வாட்சியா இருக்கிறார். because he is desireful of அவன் me, என்னை அதிகமா நேசிக்கிறார். because he loves me. ஆகையினால் நான் பரிசுத்த பர்வதத்திலிருந்து Therefore from my holy mountain நானே இறங்கி வருகிறேன். I will descend down to him. கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார். Lord God will descend down to help you out. கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு ஒத்தாசையை அருளுகிறவர். And he descends down and he gives you help. சில நேரங்கள்ல கால தாமதமாகும். Sometimes it gets delayed. தாமதமாகும். It will delay, ஆனா தடபடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. but it will not be hindered. சில நேரங்கள்ல ஒரு அடையாளமும் இருக்காது. And sometimes there will be no signs at all. நீங்க அப்போஸ்தலர் 27 அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, When you turn towards Acts 27, 27 அதிகாரம் 20
27 வசனத்துல Acts 27:20. அப்போஸ்தலனாகிய பவுல் பிரயாணம் பண்ணி போறாங்க. St. Paul journeyed. அந்த பிரயாணம் பண்ணி போகிற நாட்களில When St. Paul journeyed, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அடையாளமுமே இல்லங்க. there was no sign at all for him. அநேக நாட்களா சூரியனை பார்க்கல, சந்திரனை காணல. நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்றும் நம்பிக்கை முழுமையற்று போயிற்று. எல்லாம் அற்று போயிருச்சு. Now everything is finally gone. இனி தப்புவோம் பிழைப்போங்கிற நம்பிக்கையே இல்ல. There was no hope at all if they can survive and live. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. It was in that situation they were. அடையாளம் ஒண்ணுமே இல்ல. No signs at all. சில நேரங்க வாழ்க்கையில ஏதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு அறிகுறி இருக்காது. And sometimes there will be no symptoms of your hope at all in your வாழ்க்கையில life. ஒரு அறிகுறி இருக்காது. There will be no symptoms of any hope. பாஸ்டர் கேட்கலாம், பாஸ்டர் ஏதாவது அன்னைக்கு எலியா காலத்துல ஒரு மேகம் அனுப்புனது போல ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தா நம்பிக்கை இருக்கு. ஒரு அடையாளமே You can இல்லையே. ask pastor, like in the days of Elijah, a cloud was sent like this. No sign at all in my life. நாங்க அநேக நாட்களா போஜனம் கூட பண்ணாம இருக்கிறோம். And many days we are without even food. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற, தூதன் என்ன சொல்றாரு? But what the angel said, தூதன் வந்து சொல்றாரு, the angel came and said, பயப்படாத, do not fear, பயப்படாத, do not fear. நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. It's a work there I have to do with you. தைரியமா திடமனதா இரு. Be strong and of good தைரியம் courage. சொல்றாரு கர்த்தர். The Lord said, தேவனுடைய வார்த்தை அவர்களை தைரியப்படுத்துகிறது. God's word encourages நீ them. தைரியமா இரு. Be of good courage. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இரு. Hope on the நீ Lord. பயப்படாத இருக்கு. பவுலே பயப்படாத. ராத்திரி தூதன் வந்து சொல்றார். An angel came in the night and said, Paul, do not fear. தேவன் உனக்கு தயவு செய்கிறார். God will show you kindness. தேவன் உனக்கு ஒத்தாசை அனுப்பி இருக்கிறார். God has sent for help to அவர் you. உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். He has sent help to you. நீ என்ன செய்ய He வேண்டும்? said நீ his என்ன செய்ய- word. பயப்படக்கூடாது. Do not fear. பிரகாரமாக எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். Whatever is sold to me, as per it is said to me, it என்று shall happen. தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். 25 வசனத்துல Verses 25. Therefore I take நான் மனுஷரே திடமனதா இருங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். Oh, therefore take heart, man. God's word will fulfill in your life. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் பிடிச்சுக்காங்க. Hold on to the word of God only. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Shout hallelujah. வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? What word promise he gave in the தனிப்பட்ட beginning? விதத்தில் என்ன வாக்குத்தத்தம் What is the கொடுத்தார்? personal promise he gave to you? மாதங்கள் என்ன உங்களுக்கு வாக்குத்தத்தம் What is the கொடுத்தார்? monthly promise he's giving it அந்த to you? வார்த்தைகளை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. Hold on to these promises firmly. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். It is said, as per the word told to me, சொல்லுங்க, it shall கையை be தூக்கி fulfilled. சொல்லுங்க. Lift up your hand and say, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே நடக்கும். just as per the promise given to me, it will be fulfilled. நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். சொல்லுங்க. Say that I believe God. ஹalleluya. Hallelujah. தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். This is a promise given by God. வார்த்தை மாறவே மாறாதது. And never the word will change. அந்த வார்த்தை எங்க போச்சோ, Wherever the word is அந்த gone, முள்ளு காடுகளுக்குள்ள அந்த போய் அந்த வார்த்தை முளைக்கு விழுகிறதா? the word is falling in the thorny surfaces. அந்த முள்ளுகளுக்குள்ள The thorny இந்த surfaces. வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? This word, கேதுரு மரத்தை போல வளரும் அந்த it வார்த்தை. shall grow up like cedars. ஒருவேளை அந்த வனாந்தரத்தில் அந்த வார்த்தை விழுந்திருக்கலாம். Maybe this word has fallen in the wilderness. அந்த வார்த்தை அந்த வனாந்தரத்தில் முளைத்து This word grows in the அது wilderness. ஏதேனை போல செழிப்பாகும். It shall flourish like Eden. அந்த வார்த்தை This word, உன்னுடைய ஆவிக்குள்ள உன்னுடைய எலும்புகளுக்குள்ள when it பிரவேசிக்குமானால், comes into your soul and into your bones, அந்த வார்த்தை உன்னுடைய ஜீவனுக்குள்ள this word, when பிரவேசிக்குமானால், it comes into your அது life, வல்லமை உள்ளவனாக உள்ள பெரிய சேனையாக it shall மாற்றும். make you a mighty man as a warrior. வார்த்தை கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்க. Believe to the promise of God. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீ உறுதியாக Child of God, பிடித்துக்கொள். hold on to the promise of அந்த God. வார்த்தையின்படியே நடக்கும் விசுவாசியுங்க. Believe that as per the promise and word it shall be fulfilled. அடையாளங்கள் இல்லாவிட்டாலும் Maybe there's no sign. கர்த்தருடைய வார்த்தை பின்னாட்களில் எனக்கு நன்மை உண்டாக போகுது. God's word in my later days will bring goodness to me. உன்னை எதுக்கு சோதிச்சார்? Why he tempted you? உனக்கு எதுக்கு கர்த்தர் பரீட்சை Why அனுமதிக்கிறார்? God tempted you and tested? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? What we read in Deuteronomy 8:15. உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாவதற்கு To have goodness in your later days. நன்மை உண்டாக போகிறது. There's goodness going to come. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your hands and give glory to God. எனக்கே இந்த வேதனை, Why this trouble? எனக்கே இந்த ஆபத்து, Why this danger? எனக்கே இந்த சோதனை, Why this இந்த temptation? பரீட்சையை தேவன் எனக்கு Why அனுமதித்தார். God permitted this எனவே temptation? தேவன் எனக்கு ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். My God has prepared a way என் for me. பின்னாட்களில் எனக்கு நன்மை உண்டாவதற்கு
எனக்கு to have a goodness in my later days, உன்னை சிறுமைப்படுத்தி to humiliate உன்னை you, சோதித்து to tempt you. பலவிதமான வனாந்தரத்தில் அவர் உன்னை நடத்தி வருகிறார். He will lead you in different types of wilderness. கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வருது, Fiery serpents, தேள்கள் வருது, scorpions, நீர் இல்லாத வறட்சியான பாதை, darkness without water, வனாந்தரமான பாதை. a path of wilderness. இது என்ன புதுசா இருக்குது? What is this new? இது என்ன புதுசா இருக்குது? What is this new? என் வாழ்க்கையில யாருக்குமே இது அனுமதிக்கலையே. Never this is permitted to anyone in எங்க my life. குடும்பங்களை யாருக்குமே அனுமதிக்கல. Never, no, never in my எங்க family, especially வம்சங்களை யாருக்குமே அனுமதிக்கலையே. in my generation, no one. தேவனை கர்த்தருடைய தேவனே தேவனுடைய பிள்ளை நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். Child of God, maybe you're mourning, ஆனா ஒருத்தருக்கும் இல்லாத ஒரு நன்மை உனக்கு கிடைக்க போகுது. and the goodness which you're going to get, none else would have got it. ஒருவருக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். God is going to give you a blessing which none has received. சில ஒரு தடவை அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார் ஊழியங்கள்ல. Therefore, in the ministry is like this. Once Jesus Christ was traveling, and மத்தேயு was moving 5ஆம் on. அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா When you read Matthew 5, அவர் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். when he was journeying and moving அப்ப forward, திடீர்னு ஒரு ஜபாலய தலைவர் வர்றான், ஓடி வர்றான். suddenly a leader of temple came. என்னுடைய மகன் வியாதிப்பட்டிருக்கிறான். He said, my son is diseased. அவன் வியாதிப்பட்டிருக்கிறான். He's diseased. மார்க் 5ஆம் அதிகாரத்துல இதை பற்றி சொல்லி இருக்குது. Also in Mark 5, it's நீர் told, வந்து you come, அவன் மேல் கைகளை வைப்பீர்கள், ஆனால் if you lay your hands on அவன் him, உடனே சுகமாவான். he will be healed immediately. உடனே இந்த வார்த்தையை கேட்ட உடனே இயேசு உடனே நான் வருகிறேன் என்று சொன்னார். Immediately when Jesus heard this word, he said, okay, I'll come. அந்த நூற்றுக்கு அதிபதி மாதிரி இல்ல இவன். He was not like a centurion. நீங்க வர வேண்டாம், Do not come. நீங்க அங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், Be there and just tell a word. என் வேலைக்காரன் சுகமாவான். My servant shall be healed. அவன் நூற்றுக்கு அதிபதி அப்படி சொன்னான். No, the centurion said this. ஆனா இவன் அப்படி இல்ல. But this man is not so. மார்க் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போது When you read Mark 5, குமாரன் 23ஆம் வசனத்துல அவர் மரண அவஸ்தைப்படுகிறார். no, it says no, he is troubled. அவள் ஆரோக்கியம் அடைவர், நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். My little daughter lies at the point of death. Come and lay your hands on her, அப்பொழுது பிழைப்பார். that she may be healed and she will இப்படி live. சொல்ல வேளையில இயேசு உடனே என்ன சொன்னார்? Now what he said? இயேசு உடனே அவனோடு கூட போனார். Jesus went with him. திரளான ஜனங்கள் அவனுக்கு பின்னாடி வர்றாங்க. And a great multitude followed இப்ப him. பிரயாணம் பண்ணி எங்க போறாங்க? Now they traveled where they இப்ப went. யாருடைய வீட்டுக்கு போறாங்க? Into whose house they went எங்க in? போறாங்க? They ஜபாலய தலைவருடைய வீட்டுக்கு போறாங்க. they went into the house of the ruler of the இந்த synagogue. செக்ரட்டரி வீட்டுக்கு போறாங்க. They went into the house of secretary. போயிட்டே எதுக்கு? Why? போறது எதுக்கு? Why? அவருடைய மகள் வியாதி மரண அவஸ்தைப்பட்டு Now she கொண்டிருக்கிறார். is there in the point of death. இயேசு தொட்டால் சுகமாகும். Jesus touched, she'll be healed. ஹalleluya. Hallelujah. இயேசு தொட்டால் If சுகமாகும். Jesus touched, she'll be healed. போய்கிட்டே இருக்க நேரத்துல நடந்த சம்பவம் அல்ல. When he was journeying, what happened? 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, A certain woman had a flow of blood for 12 years. அவள் 12 வருஷமா பாடுபடுறா. She was suffering for 12 years. அவள் என்ன செய்கிறாள்? What she said? இயேசு வருகிறார் என்பதை அறிந்து, So she knew that Jesus is coming by that side. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், If I touch his garments, இவர் வந்து ஜபாலய தலைவனுடைய மகளை சுகமாக்க போறார், தொட போறார். no, he went on the way to heal the daughter of the ruler of synagogue. இவருடைய கரத்தில் அப்படி ஒரு வல்லம் இருக்குமானால், If he has power in his fingers and his hands, இவருடைய வஸ்திரத்தில் ஒரு வல்லமை உண்டு. also there's power in his garment too. ஆகையால் நான் வந்து அவர் என்ன தொட வேண்டாம், நான் அவரை தொட்டாலே சுகமாகும். He need not have to touch me. If I come and go and touch him, I'll be healed. இவள் இயேசு பின்னாடி வந்து இயேசு வஸ்திரத்தை தொட்டாள். So she followed Jesus and come and touch the garment of Jesus. 12 வருஷமா இருந்த வியாதி சுகமாயிருச்சு. The 12 years disease was healed. ஹalleluya. Hallelujah. 12 வருஷமா அந்த வியாதி சுகமாயிருச்சு. So the disease of 12 years was healed. ஜனக்கூட்டம் இவருக்கு பின்னாடி திரளாய் கூடி The இருக்கிறாங்க. multitudes were behind him following him. உடனே இயேசு என்ன செய்கிறார்? Immediately what Jesus did, நம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிஞ்சு, when Jesus knew that the power is left from him, என் வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேக்குறார். he asked, who touched my cloths? எல்லாருக்கும் எப்படி இருக்குது இப்போ? Now how is everyone? திரளான ஜனங்க நிறைய பேர் ரொம்ப நெருக்கிட்டு வர்றாங்கயா. Now multitudes is coming and they are falling on you, they are surrounding நெருக்கிட்டு you. வர்ற நேரத்துல The situation. என்ன இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமா ஒரு வார்த்தை கேக்குறீங்க? Now what is this insane questions you are asking? என் வஸ்திரத்தை தொட்டர் என்று யார் என்று கேட்கிறீரே? சீஷர்கள் சொல்றாங்க, என்ன இப்படி Now the கேக்குறீங்க? disciples said to him, you see the multitudes thronging you, you say, who touched me? சிலர் சும்மா தொட்டாங்க என்ன, Some simply சும்மா touched me. பக்கத்துல நெருங்கி வந்தாங்க. Some simply came close to ஆனால் me. ஒருவன் என் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகும் என்று சொல்லி தொட்டிருக்கிறார். But someone has touched me, knowing that if they touch, they'll be healed. யார் செய்தவனை காணும்படி அவர் சுற்றிலும் பார்க்கிறார். He looked around to see who has done this. இயேசு பார்க்கும்போது இந்த ஸ்திரீ பயந்து நடுங்க When ஆரம்பிச்சிட்டார். Jesus saw this woman was trembling with பயந்து fear, நடுங்கி She was trembling with அவருக்கு fear. முன்பாக விழுந்து knowing that she came and fell before him. உண்மையெல்லாம் சொல்றா. She told him all the truth. எப்படி நடந்த சம்பவம் எல்லாம் சொல்றா. She told all the incidents happened. 12 வருஷமா நடந்த
All the 12 years passed. எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் She is showing all the medical reports. இயேசுவிடத்துல சாட்சி சொல்றா. She is giving பாருங்க, testimony and witness to அவளை Jesus. உடனே அப்புறம் பிழைப்பாமலே மறந்துகொள், மறந்துடாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போடு, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. And he said to her, daughter, your faith has made you well, go in peace and be healed of your affliction. இயேசு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார். And now Jesus was talking like இவர் this. புறப்பட்டது எங்க? Where he went, புறப்பட்டது எங்க? where he started to go, எவீருடைய வீட்டுக்கு. he went to the house of ஜபாலு the, தலைவனுடைய he went to the house of the இப்போ ruler of வர்ற வழியில synagogue. இப்படி ஒரு நன்மை, ஒரு காரியம் நடக்குது. And on the way this happened. இவன் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. Now he saw. தான் ஜபாலு தலைவன் Now பார்க்கறான். the ruler of synagogue was watching. டைம் ஆகுது. It's time, it's getting late. சில குறிப்பிட்ட நேரத்துல நடக்கலன்னா என்ன டென்ஷன் ஆகும். Sometimes we get tensed if something is not happening on the right குறிப்பிட்ட time. நேரத்துல பிள்ளைகள் வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு குறிப்பிட்ட நேரத்துல வரலன்னா எங்க போனா ஒரு ஃபோன் பண்ண கூடாதா? We ask questions when children don't return to home at the right ஒரு time. மெசேஜ் அனுப்ப கூடாதா? Should they not call? போனே Should they not நோண்டிக்கிட்டு text இருப்பானே. them? They'll be- ஒரு வார்த்தை சொன்னா They'll be என்ன? fingering phone. Why did you ஏன்டா not லேட் call? பண்ண? Why did you come late? அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆவா. No, father is so tense. மம்மி அதுக்கு மேல Mommy is tense. கேட்காம இருக்காதீங்க. Do not. கேட்ட உடனே என்ன வருது? They ask, எங்க போறேன்? where I go? என்ன நடக்க போகுது? What is going to happen? ஏன் டென்ஷன் ஆறீங்க? Why you are getting tense? இவன் அதுக்கு மேல பேசுவா. No, they will talk again. போறவங்களுக்கு தான் தெரியும், அதை பற்றி அனுப்புறவங்களுக்கு தான் தெரியும். The parents also, those who இங்க send away. ஜபாலய தலைவன் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் மரண அவஸ்தைப்படுறான். Now the ruler of synagogue was watching time. ஜீவன் இழுத்துக்கிட்டு இருக்குது. Because she was point of death and ஜீவனோடு இருக்கிற நேரத்துல she was about to die. வந்து தொட்டாதான் ஜீவன் கிடைக்கும். When before his death, before her death, மரித்தாலும் he becomes ஜீவன் unlaced. உண்டாகும் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இல்ல. He never had a faith that even if she dies, she'll be alive. இங்கேயோ அவரை கூப்பிட்டு வந்து கொண்டிருக்கிற நேரத்துல When he was bringing ஐயோ, him, இந்த பொம்பளை, this woman see. இந்த பொம்பளை வந்து பேசிக்கிட்டு Now இருக்கிறான். this woman is coming and talking பொம்பளைக்கு to. பேசினாலும் நிறுத்த மாட்டாள். If the woman started இவன் அப்படிதான் speaking, he would have பேசியிருப்பான். stopped. He would have told- டென்ஷன் ஆயிருப்பான். he would have tensed. இயேசு இவரு இப்படி கேட்டுக்கிட்டு See, Jesus இருக்கிறார். was சரிப்பா talking- சரிப்பா பெற வந்து கேக்குறேன். Come on, come உன் சாட்சி இப்ப சொல்லாத. Let me come and talk later. பெற உன் சாட்சி கேக்குறேன். Let me hear a testimony later. 12 வருஷமா Now the 12 years, ஐயா, நான் இந்த ஹாஸ்பிடல் ஜிஹெச்க்கு போனேன். I went to GH. அங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. They said it's not possible. நான் பில்டுத் போனேன். I went to Bill Road. நாங்க அப்போலோ I போனேன். went to Apollo. நாங்க அங்க மியாட் போனேன். I went to Miyat. என்னென்ன ஹாஸ்பிடல் போனுமே. All the இங்க hospitals. பாருங்க இவ்வளோ ரிப்போர்ட். So much of report. எனக்குரிய சொத்து, அங்க ஒரு பெரிய வீடு வச்சிருந்தேன். I had a big அங்க ஒரு house. வயல் வச்சிருந்தேன். I had big அங்க field. பேங்க்ல இவ்வளவு டெபாசிட் பண்ணி வச்சிருந்தேன். bank deposit. இங்க ஆர்டில கொஞ்சம் பணம் சேர்த்து I had வச்சிருந்தேன். an RD. எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. all is spent. அப்படியா? Is it so? அப்படியா? Is it so? அச்சோ இப்படி ஆயி Is it so? இப்படி ஆனதா? Is it so? இப்படி பரிதாபப்பட்டு பேசிக்கிட்டே With இருக்கிறார். sympathy, you would have replied. உடனே பின்னாடி ஒருத்த ஓடி வர்றான். Somebody came behind. அவர் பேசிக்கிட்டே இருக்கட்டும். Let him keep talking. Don't worry. Don't touch. எல்லாம் பாஸ்ட் போயிட்டாங்க. Everything is done. போயாச்சு அம்மா. She's gone. எல்லாம் இப்போ வந்து Now, அடக்கம் பண்ணக்கூடிய காரியத்தை ரெடி பண்ணுவோம். let's come and வா வா prepare the பின்னாடி things வா. of burial. Come back. இனி இவரோட பேசிக்கிட்டு இருக்காத. Do not talk to him. யாருக்கு எந்த நேரம் எப்படி நடக்கணும் இந்த ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. Now the servants of God does not know what is going to happen to whom, when. எந்த நேரம் எப்படி இருக்கணும் தெரியாது. When, what, they do இந்த not know. நேரம் இப்படி இருக்காங்க. They are like this scene. இந்த நேரம் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க. They are sitting down. இந்த நேரம் ஜாப் பண்ணிக்கிட்டு Now இருக்காங்க they are சொல்றாங்க. praying. அப்படி வரும் சிலருக்கு கோவம் வரும். Sometimes you get angry like this. கோவத்துல சிலர் இந்த எலிய நாகமான் மாதிரி உம்முன்னுகிட்டு போவாங்க சிலர். Some will go out like Naaman. போய் குளிச்சு குடிடா, போய் யோர்தான்ல போய் 7 தடவை முழுகுடான்னு சொல்ல Go and வடல. bathe 7 times in Jordan. இவனுக்கு அப்படியே மூக்கு முட்டை வந்துருச்சு. He was so angry. மூர்க்கம் வந்துருச்சு. No, he was so foolish in his என்ன anger. சொல்றாரு? What is he saying? நான் அங்க இருந்து I coming from நான் there. வெளிநாட்டுல இருந்து I'm வந்திருக்கிறேன். coming from foreign. சில வெகுமதிகள் எல்லாம் வேற கொண்டுட்டு வந்திருக்கிறேன். And I have brought gifts. ராஜாவுடைய ரெக்கமெண்ட்ல நான் I come in வந்திருக்கிறேன். the recommendation of king. இவர் வருவாரு. He'll come. என்கிட்ட பேசுவாரு. He'll speak to me. அப்படியா? பரவாயில்ல. Is it so? ஒரு வெளிநாட்டுக்காரர் கிடைச்சிட்டாரு Now the நமக்கு. foreigner has come. பரவாயில்ல, ஊழியம் கட்டப்பட போகுது. Now the ministry is going to be built. ஆசீர்வதிக்கப்பட போகுது. It is going to be blessed. இனி பெரிய ஆள் ஆயிரலாம். I'm going to become great. ஃபாரினரை வந்து இறங்கிட்டார் Now the இல்லையா? foreigner has come. இப்போ என்னாச்சு? Now what happened? அவர் என்ன சொல்லிட்டாரு? What is it? அவனை போய் குடிக்க போய் யோர்தான்ல போய் முழுக சொல்லு. He said just go and bathe in 7 Jordan. யோர்தானா? இது என்ன யோர்தான்? What is this Jordan? அப்படி என்ன அப்படி பளிங்கு மாதிரியா நதி ஓடுது? It is so crystal, this river is. நான் அப்படிதான் நினைச்சிட்டு தான் யோர்தான்ல போய் பார்த்தேன். I thought like this and went and saw யோர்தான் Jordan. நல்ல பளபளன்னு இருக்கும். It will be so crystal நல்ல like. பளிங்கு போல நதியா It will be இருக்கும். like crystal. கடைசில பார்த்தா பச்சை தண்ணி மாதிரி தான் ஓடுதாங்க. It is like green dirty water. ஓ, இந்த நதி சுகமாக்க கூடிய நதி. Oh, this rivers bring இதுல healing. ஒரு ஔஷதம் இருக்குது. There's a medicine in இதுல that. பரலோகம் திறந்திருக்குது. Oh, heaven is open இங்க for தேவ that. வல்லமை இருக்குது. There's power of God there. எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிச்சு, எழுத்தின்படி யோர்தான்ல முங்கி எழும்புறதுக்கு. ஒரு அல்லேலூயா I சொல்லுங்க. got a blessing நல்லா literally to go சத்தமா into சொல்லுங்களேன். the Jordan and sink down and come out. வரணும்னா நீங்களும் போலாம். ஒரு நாள் நமக்கு இஸ்ரேல் யுத்தம்லாம் நின்னுச்சுன்னா எல்லாரும் போயிட்டு வரலாம் யோர்தான். Even if you can go travel to இல்லாட்டா Israel. எருசலேம் 1000 வருஷ அரசாட்சி கண்டிப்பா போயிருவோம். The millennial real surely we can go அங்க there. நல்ல நீச்சல் குளம், பிள்ளைகள் போய் நல்லா என்ன செய்யலாம்? செங்கல்பட்டுல மாதிரி இல்ல, அது நல்லாவே விளையாடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You can go and swim there. அங்க என்ன நடந்தது?
நடந்துச்சு? What happened? அங்க உடனே அங்க என்ன நடந்துச்சு? What happened? அங்க போய் அந்த நாகமானை போல உள்ள சம்பவம் தான். As like Naaman incident only அங்க here. அற்புதம் நடந்துச்சு. Wonders was நல்ல done. வேலைக்காரன் சொன்ன என்னையா சொல்லிட்டாரு? Now the servant said, what did he tell you? படிஞ்சு பாப்போமே. Let's obey and see. அற்புதம் அங்க நடந்தது. Wonder was done. இதே போல இங்க என்ன நடக்குது? Also like this, what happened here? இப்ப நீ போதகரை தொல்லை கொடுக்க வேண்டாம். No, do not bother the அவர் teacher. இன்னும் யாருக்கெல்லாம் பேசி ஜெபம் பண்ணிட்டு வரணுமோ வரட்டும். Let him speak to whoever, let him pray to whoever, let him come then. ஆனா இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? But Jesus looked up and said, என்ன what? வாசிக்கிறோம்? What we read? அவர் பேசிக்கொண்டிருக்க அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் அதான் விஷயம். As soon as Jesus was அவள் விஷயத்தெல்லாம் சொல்றா. when soon was Jesus உண்மை எல்லாம் சொல்லிக்கிட்டு heard the இருக்கா. word that he was spoken, உடனே இயேசு அவனிடத்துல சொல்றாரு, பயப்படாத. he said to him, இனி உனக்கு இந்த வியாதி வராது. do not be afraid. நீ இனி சமாதானமா இருக்கலாம். Only believe. இனி வேதனை இல்லாம இருக்கலாம். Do not be troubled. இனி நீ சுகமா இருக்கலாம். you can be healed. ஜபாலய தலைவனுடைய வீட்ல இருந்து ஒருத்தன் சிலர் ஓடி வர்றாங்க. Now some came from the ruler of the house of the ruler of the synagogue. குமாரத்தி மரித்து போனா. Your daughter has died. குமாரத்தி மரித்து போனா. The daughter has died. இனி நீ ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீ? Why trouble the teacher? உடனே அந்த நேரத்துல இயேசு என்ன சொல்றாரு? Now what replied? இயேசு அவனோட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கேட்டு சொல்றாரு. And soon Jesus heard the word what was ஜபாலய spoken. தலைவனை பார்த்து என்ன சொல்றாரு? He said to the ruler of பயப்படாத. synagogue, do not be afraid. விசுவாசமுள்ளவனாக இரு. Only believe. மரித்தாலும் அங்கு ஜீவன் உண்டு. Even if dies this life, தாமதிக்கிறான் சொல்லி அவசரப்படாத. do not be haste because there is a delay. தேவன் செய்வதற்கு சில நேரங்கள் அடையாளங்கள் இல்லை என்று சொல்லிட்டு நீ சோர்ந்து போகாத. Do not become weary because you don't see signs. அவர் தாமதித்தாலும் சரி, Even if he delays, ஒரு அடையாளம் உனக்கு காண்பிக்கப்படாமல் இருந்தாலும் சரி, even if there is no sign shown அவர் to you, சொல்ல ஆகும். when he said it was done, அவர் துவக்கினார்னா அதை கண்டிப்பா அதை முடிப்பார். he started, surely it அவர் shall end it. கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். Surely the promise is will அவர் be fulfilled. சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. He is not the God who says and not does அது it. குறித்த காலத்தில் நிறைவேறும். It shall be fulfilled at the right time. தரிசனம் குறித்த காலத்தில் நிறைவேறும். Oh, vision shall be அது fulfilled at the right time. நிச்சயம் நிறைவேறும். Surely it shall be அது fulfilled. தாமதிக்காது. It will not be delayed. தாமதித்தாலும் காத்திரு. Even if it is delayed, தேவனுடைய wait. பிள்ளையே, நீ பயப்படாத. Child of God, do not fear. விசுவாசம் உள்ளவனாயிரு. Believe it. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. Only believe. உன் தேவன் உன்னை விசுவாசத்தின் சோதனையில் நடத்துகிறார். The Lord God leads you in the testing of your பரீட்சையில் உன்னை faith. நடத்துகிறார். He leading you in the ஆபத்தான testing. சூழல் மத்தியில் In நடத்துகிறார். many situations He is யார் leading you. இவனுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் அநேகர் There are many those who இருக்கிறார்கள். say, who shall help him out? தேவனே, உம்முடைய கண்களை எங்கள் மேல் பிரகாசிக்க Oh பண்ணு. Lord, enlighten your eyes upon கால us. வேளையில பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உம்முடைய கண்களை And this ஏறெடுங்க. morning, lift up your eyes towards தேவனே, heavenly உம்முடைய God. ஒத்தாசை எங்களுக்கு அவசியமா Oh இருக்கிறது. Lord, we need your help. உம்முடைய நன்மையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று Lord, விரும்புகிறோம். we desire to enjoy, experience your உம்முடைய goodness. பரீட்சையில் நீ தோர்ந்து போகாதே. Do not become weary in your testings. உனக்கு வர கஷ்டங்களில் பின்வாங்கி போகாதே. Do not set back in your difficulties. ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்துக் Lift கொண்டு up your eyes towards the hill where அவர் the help comes பரிசுத்த from. பர்வதத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை From His அனுப்புவார். holy hill He sent அவர் forth help. சீயோனிலிருந்து உனக்கு ஆதரிப்பார். From Zion He will send to your help. அவர் கைவிடுகிறவர் அல்ல. He will not forsake you. அவர் உன்னை விட்டு விலகிறவர் இல்ல. He will never depart from உனக்கு you. ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். He gives you counsel. நீ சமுத்திரத்தின் ஆழத்தில் மூழ்கி போகிறாய் என்று சொன்னாலும் Even if you sink down in the depths of the ocean, உன் கையை பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லுவாரு, He will hold your hand and say, பயப்படாதே. do not fear. அவிசுவாசம் உள்ளவனாயிராதே. Do not be of unbelief. விசுவாசம் உள்ளவனாயிரு. Be of belief. உன்னை பார்த்து சொல்றவர் இல்ல. Those who look at you and say, கையை பிடிச்சிக்கிட்டு தான் சொல்லுவாரு. He will hold your நீ hand and say, அவிழ்ந்து போகாதபடிக்கு do not sit உன் down. வலதை கரத்தை பிடித்து Holding on your right hand. பயப்படாதே. Do not fear. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. திகையாதே. Do not be dismayed. நான் உன் தேவனா இருக்கிறேன். I am your Lord God. இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். This God is our God. இந்த ஜூலை மாதத்தில் அந்த தேவன் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கிறார். In this month of July, this God is your help. உன் வாழ்க்கை பயணத்தில் அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord God started your life journeys இந்த with you. வாழ்க்கையில் என்ன நான் சந்திக்க போகிறோனோ தெரியாது. In my life, I don't know whatever I'm எப்படி going to பாதையில face. கடந்து போகிறனோ தெரியாது. I don't know what I'm going to face. ஒரு விதத்தில் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. Nothing, not to be troubled. ஒரு விதத்தில் சோர்ந்து போக வேண்டிய Nothing, not அவசியம் to be இல்லை. weary. நான் இந்த வாழ்க்கையில் இதை அனுபவிக்கிறதா பிரியமானவர்களே உங்களுக்கு சொல்லிக் Beloved, கொண்டிருக்கிறேன். whatever I experience in my life is I'm preaching இந்த here. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியில் நான் இஞ்சி இஞ்சாத நான் அனுபவிக்கிறேன். In my life, every inch I'm experiencing. யாத விசுவாசிகள் எனக்கு உதவி செய்வாங்க. Oh, believers will help என்னோட me. பழகுறவங்க எனக்கு உதவி செய்வாங்க. Those who are acquainted with me help me. என்று ஒருபோது நான் எண்ணுவது கிடையாது. Never I count this. அப்படி உதவி செய்கிறவர்கள் நிறைய கொடுக்கறாங்களோ அவங்களோட நான் பழக மாட்டேன், ஒதுங்கிடுவேன் நான். Oh, those who help me much, I will not get closer to them. பணம் கொடுக்கறோம், பாஸ்டர் சப்போர்ட்டா இருப்பாருன்னு நினைச்சிர They should கூடாதுங்கிறதுக்காக. not think and consider pastor is supporting them because உதவி they give செய்தார். much. ஏன் நீங்க எங்களுக்கு செய்றீங்க? Why you do this? நீங்க ஜெபிங்க, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்றது உண்டு. They say
you just pray, God will help us out. ஏன் பாஸ்டர் இப்படி செய்றீங்க? Why, Pastor, you are doing நான் this? கடந்த வாரத்துல 2 நாள் கூட்டங்களுக்கு திருமழிசை I போயிருந்தேன். went to Tirumashe for conducting 2 days அப்ப meetings. முடிச்சிட்டு வர்ற வழி வரும்போது அந்த பாஸ்டர் எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்த. வேண்டாம் பாஸ்டர், நான் எனக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் தந்தீங்க. On my way, Pastor gave me offering. I said, Pastor, not இவ்வளோ required. வால் போஸ்ட் அடிச்சிருக்கீங்க, இவ்வளோ வேலையில It's a செய்திருக்கீங்க, great blessing for me to do a ministry. I said, எவ்வளோ செலவு so இருந்திருக்கும். much notice and so much தயவு செய்து posters. வேண்டாம்னு சொன்னேன். So இல்ல, much அவரு expenses you would have நான் had. திரும்பி வரும்போது என் பாக்கெட்டுக்குள்ள சொருகி விட்டுட்டேன். When I returned, he put me on my pocket. வீட்ல வந்து ஃபெய்த்தம்ல வந்து பாக்குறேன். I came to Faitham and ஒரு saw பெரிய தொகை செக் எனக்கு a கொடுத்திருந்தார். big check was given to me. நான் உடனே போன் அவர் எனக்கு பண்ண சேர்ந்துட்டீங்களா? என்ன பாஸ்டர் He ஏன் called இப்படி me செய்றீங்க? to understand whether I've reached. எதற்காக நீங்க இப்படி பண்றீங்க? I said, ஏதோ why did you கொஞ்சம் give கொடுங்க, me- நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். I'm near- ஏதோ nearby. அந்த டிராவலுக்கு ஏதோ 2 நாள் பிரசங்கத்துக்கு It's ஓகே. 2 days meeting. You இல்ல can get some பாஸ்டர், little. உங்களை நான் ரெட்டிப்பான கனத்துக்குரியவர்களா நாங்க எண்ணணும். Pastor, we consider you as a honor of double fold. சத்தியங்களை உபதேசங்களை அறிவிக்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான பாத்திரமா நினைக்கிறோம். Those who preach the truth and doctrine, we consider them as double fold honor. அப்படி என்னன்னு தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லி கொடுத்தாரு. That's why St. Paul taught to நாங்கள் Timothy. அப்படி அதை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். That's why we honor. அதுதான் எங்களுக்கு நன்மை உண்டாகும். That only will bring goodness to us. இப்படி கர்த்தர் ஒவ்வொரு பாதையிலும் கர்த்தர் நடத்தி கொண்டு This வருகிறார். is how God leading us in. எலியாவின் தேவன் என்னுடைய தேவன். God of Elijah is my God. நாகமான போல கொண்டு வந்து கொடுத்தாலும் கொண்டுட்டு போன்னு சொல்றான். Like Naaman, if they bring, we say no, return, take it back. தெரியும், எங்க கூட இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு தெரியும். The servants of God, those who let me know it. என்கிட்ட ஒரு கைசா அனுப்புறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இப்ப நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு Because I don't accept the rewards which they give to அயல்நாட்டுல me. இருந்து ஒருத்தர் சிஸ்டர் ரூபியுடைய அக்கவுண்ட்க்கு அனுப்பி விட்டாங்க. From foreign, someone sent to Sister Ruby's account. அக்கவுண்ட்ல ஏதோ பைசா வந்திருக்குது. Pastor, my account some money 1 has come. லட்சம் ரூபாய் வந்திருக்குது. 1 lakh has come. உடனே யார் அது? I said, who? உடனே அதை கேள்விப்பட்டு நான் உடனே ஃபோன் பண்ணேன். எதற்கு நீங்க அந்த காரியங்களை செய்றீங்க? I heard it and I called them and I said, why did you send it? நீங்க ஏன் அந்த காரியங்களை Why are செய்றீங்க? you doing this? நீங்க தெரியும் நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு. I know it, you will not receive it. நீங்க அப்படி அத பின்னாடி போக மாட்டீங்கன்னு தெரியும். I know you will not go behind that money. பரிசுத்தவான்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்க. The lesson which saint has taught us. பணத்துக்கு பின்னாடி நீ போகாத. Never go behind money. பணம் பின்னாடி வரும். Money will come behind you. ஜெயக்குமார பணத்துல வாங்க முடியாது. And Jaykumar, you will not buy with money. பணத்துல விற்கவும் முடியாது. I cannot sell the truth for money இந்த also. உபதேசத்தை பணத்தினால் வெற்றிக்கொள்ள முடியாது. This doctrine cannot be sold for money. பணத்தோட நீ விளையாடலாம் நினைச்சா, If you want to play with பணம் money, கொடுத்து எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் நினைச்சா, if you think that by நீ money you உன் can buy பணத்தோட நாசமா போவ. you will perish with your money. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பணத்தை கொண்டு ஒன்று மேற்கொள்ள முடியாது. With money nothing you can இது prevail. விசுவாசத்துல வாழ்கிற வாழ்க்கை. This is the life of faith. இது விசுவாசத்துல ஜீவிக்கிற This is ஜீவியம். the life which lived by faith. ஆகையினால எங்கள் விசுவாசத்தை நாங்கள் மேன்மையாக்கி காண்பிக்கிறோம். That's why we exalt our faith and show. விசுவாசத்துல இவ்வளவு நாளா கர்த்தர் ஜெயத்தை தந்தார். Oh, till today God has given இந்த victory in the faith. விசுவாச ஜீவியத்தினால் இன்னும் மேன்மையை கர்த்தர் எனக்கு தருவார் நான் I believe விசுவாசிக்கிறேன். that with this faith life God will give further excellence. இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அற்பமானது. All this is slowly in God's sight. ஆனால் இன்னும் மேன்மையானதை கர்த்தர் இந்த ஊழியத்தில் செய்ய காத்திருக்கிறார். And God is waiting to further do excellent things in this ministry. ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் அவசியமானது அவருடைய ஒத்தாசை பர்வதத்திலிருந்து And all the essential needs will come from his mountain எனக்கு of help. மாத்திரமல்ல அவர் Not only to my உங்களுக்கு அவர் தேவனா He is not only God to me. இந்த தேவன் He is also நம்முடைய God to you. தேவன். This God is our சதா God. காலங்கள் அவர் நம்முடைய தேவனா He is our இருக்கிறார். God forever and நாம் எத்தனை ever. பேர் விசுவாசிக்கிறோம்? How many of you believe? கண்களை மூடுவோமா? Close our eyes. பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நாம் கண்களை Let's lift up ஏறெடுப்போமா? eyes towards heavenly என் God. ஆபத்தில் அவர் எனக்கு உதவி செய்கிறவர். And He helps me. என்னுடைய இக்கட்டத்தில் அவரே எனக்கு உதவி. He helps me in my danger and my என்னுடைய calamities. He இக்கட்டத்தில் helps me. அவரே எனக்கு ஒத்தாசையை He அனுப்புகிறவர். sent forth help me in அவரே trouble. எனக்கு உதவியா இருக்கிறவர். He who is my help. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து தம்முடைய ஒத்தாசையை He அனுப்புகிறவர். sent forth his help from holy mountain. அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறவர். He who saves those who are anointed of அவர் him. மன விருப்பத்தின்படி தந்தருளுகிறவர். He who gives as per his desire. ஆகையினால் என்னுடைய சோதனையின் காலங்களிலே, Therefore in the day of my என்னுடைய testing, கஷ்டமான உபத்திரவ the காலங்களிலே, days of my tribulation, my நெருக்கமான trials, காலங்களிலே, the days of my என் troubles, தேவனை நான் நேசிக்கிறேனா? am I loving my God? அவரை பரீட்சித்தது போல As like he tested Abraham, எல்லையும் பரீட்சித்து he is பார்க்கிறார். also testing me to check. ஆண்டவரே, உம்மை நான் அதிகமா Oh நேசிக்கிறேன். Lord, more than everything I எத்தனை love பேர் you. அப்படி சொல்றீங்க? How many of you say என் so? ஆண்டவரை நான் அதிகமா நேசிக்கிறேன். I love my God more than பேதுருவே, everything. நீ என்ன சொல்ற? Oh God, எல்லா பேதுருவே, Oh Peter, நீ என்ன சொல்ற? what do you say? எல்லாவற்றிலும் in all, நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா? do you love me more? ஆமா ஆண்டவரே, ரொம்ப அதிகமா Yes, Lord, I love you more. நீ எல்லாவற்றிலும் என்னை அதிகமா நேசிக்கிறாயா? more than everything, do you ஆமா love me? ஆண்டவரே, ரொம்ப அதிகமா Yes, sir, I love you more than everything. உன்னுடையவைகள் ஆயத்தமாக்கப்படும். All of yours is getting prepared. எல்லாம் அந்த சோதனை மத்தியிலே கடந்து போக The more you pass through this நான் temptation and trials, நேசிக்கிறவைகளை பலிபீடத்துல வைக்கிறேன். all what I love, I offer it as நான் offering. அன்பு பாராட்டுறவைகளை பலிபீடத்துல வைக்கிறேன். All what I love, I offer it as offering. நான் நேசித்தேன் தகப்பனையும் தாயையும். I love my mother and நான் father. நேசித்தேன்
சகோதரி And my சகோதரிகளையும் brothers and sisters, those whom I love, நான் பலிபீடத்தில் I வைத்தேன். put them on the altar. அவர்களை நேசிக்கிறதுக்கு அல்ல, It is not to them. அவர்களை காற்றில் என் தேவனை நான் நேசிக்கும்படியாக To prove that more than them I love அவர்களை God. நான் பலிபீடத்தில் வைத்தேன். I put them in the altar. அவர்களுடையதை கர்த்தர் பாரம் எடுக்கிறார். God takes burden of all them. என்னுடையதை கர்த்தர் பாரம் எடுக்கிறார். God takes burden of all நீ mine. அவரை நேசிக்கிறாயா? Do you love him? அதான் ஊழியக்காரரிடத்துல சொல்றேன் நான் That's why I அடிக்கடி. told to the servants of God, கஷ்டமா வீட்டுக்கு போகாத. difficulty, do not go to your house. அப்பா சுகம் இல்ல, Father is அம்மா not சுகம் இல்ல, well. Mother is அது not good. சம்பவிச்சுச்சு, இது That happened, this happened. இல்ல, ஆண்டவரை நேசி. No, love your God. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. Surrender in the hand of the Lord. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God shall take care of it. யெகோவா தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். God, Jehovah is with you. அப்படிதான் நாங்க எங்க ஊழியத்தில் அனுமதிக்கிறோம், That's what we are அனுபவிக்கிறோம். experiencing in our ministry and enjoying அருமையான it. சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, Child of God, hearing the voice of God எல்லாவற்றை காட்டிலும் more than everything. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். Lord is asking you எல்லாரை காட்டிலும் more than everyone. என்னை நீ அதிகமா நேசிக்கிறாயா? Do you love me more? உன் மகனை காட்டி என்னை அதிகமா Do நேசிக்கிறாயா? you love me more than your son? உன் தகப்பனை காட்டில அதிகமா நேசிக்கிறாயா? Do you love me more உன் than your கணவனை father? காட்டில அதிகமா Do நேசிக்கிறாயா? you love me more than your mother? ஆமா, ஆண்டவரே. Yes, Lord. அதிகமா உம்மை நேசிக்கிறேன். Yes, Lord, more than everything I love you. என்னிலும் அதிகமா அவைகளை நேசிக்கிறவன் Lord, more than எனக்கு பாத்திரன் அல்ல. those who love me more than others. பரலோக He's not ராஜ்யத்துக்கு worthy of பாத்திரன் me. அல்ல. He's not worthy of heaven. தேவனுக்கு நான் பாத்திரமாய் வாழ I have to become qualified. என்னுடைய of- வேலையெல்லாம் உம்முடைய சமூகத்துல ஒப்புக்கொடுங்க. All of my surrender in இந்த your கால presence. வேளையில மத்தியான வேளையில ஒப்புக்கொடுங்க. This afternoon surrender. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிக்கிறார். Lord God bless you. உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். He is blessing you. ஓ, உங்களை கர்த்தர் The ஆசீர்வதிக்கிறார். Lord is blessing you. உங்களுடைய வேளையில கர்த்தர் பாரம் எடுக்கிறார். All of your Lord is taking எந்த burden. சூழ்நிலையிலும் Whatever the situation, கைவிடவே மாட்டார். He'll not leave you. துவக்கத்திலும் முடிவில் மாத்திரமல்ல, Not only the beginning and the end. இடையிலும் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு நடந்து வருகிறார். Also he walks with Abraham and Isaac. வாழ்க்கையில உங்களுடைய இடப்பட்ட காலங்களிலும் In the days of அவர் மௌனமா இருக்கிற the நேரங்களிலும் days when he's quiet, when he's அமைதியா இருக்கிற interested, நேரங்களிலும் when he's quiet, மெய்யாக தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறவர். truly he hides himself. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், Though he is God of Israel, இஸ்ரவேலின் பரிசுத்தர், Holy One of தம்மை Israel, மறைத்துக் கொண்டிருக்கிற truly he தேவனாய் hides himself. உன்னோடு கூட பயணம் பண்ணுகிறார். He who journeys with you, அவர் கைவிடவே never மாட்டார். he'll forsake you. தாமதித்தாலும் Even if it is delayed, எனக்கு நடக்கும் நீ விசுவாசி. believe that surely it will happen to எனக்கு me. சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் விட மாட்டார். He'll not leave me until சொன்னதை it is நிறைவேற்ற fulfilled. வரைக்கும் விட மாட்டார். He'll not leave me until what கர்த்தர் he said is கரங்களை தட்டி fulfilled. கர்த்தரை Clap your hands மகிமைப்படுத்துங்க. and give glory to எல்லாரும் God. விசுவாசத்தோடு எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க.